எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, අපට ප්‍රේම කරන අපගේ පියාණනි, இந்த காலை நேரத்தில் இந்த சிறு கூட்டத்துக்கு நீங்க வர வேண்டும் என்று சித்தம் கொண்டு இருக்கிறீங்க. ස්වාමිනේ මේ උදෑසන මේ කුඩා කණ්ඩායම මැදියේ එන්ට ඕනි කියලා ඔබ සිතා තිබෙනවා. அதுக்கு உமக்கு நன்றி ඒ செலுத்துகிறோம். උදෙසා ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. நீர் எங்களை நேசிக்கிறீர், உமக்கு நன்றி. ඔබ වහන්සේ අපට ප්‍රේම කරන නිසා ස්තුතියි. ஒரு தகப்பனை போல எங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர். පියෙක් ආකාරයට අපව රැකවල් உமக்கு කරගන්නවා. நன்றி சுவாமி. ඔබට ස්තුතියි ස්වාමිනේ. இப்பவும் ஆண்டவரே எங்களோடு பேசும். මේ මොහොතේදීත් අප සමග කතා කරන්න. இரு கருக்குள்ள பட்டயத்திலும் கூர்மையான பட்டயமாக உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்துக்குள் பாயட்டும் சுவாமி. දෙවුවත් කඩුවටත් තියුණු කඩුවක් වෙන ඔබගේ වචනය අපගේ අදවත තුළට බැස ගියාදේ. இன்றைக்கு இந்த இடத்துல ரத்தம் சிந்தப்படட்டும் சுவாமி. අද මේ ස්ථානයේ ලේ වැగిරෙන්න ඕනේ. மனஸ்தாபமும் ஆண்டவரே மனம் திரும்புதலும் ஏற்படட்டும். සිත් ඇවීමත් සිත් මාරිවීමත් මේ ස්ථානයේ ඇතිවෙන්න உம்முடைய ඕනේ. வார்த்தையினால் எங்களை போஷித்து எங்களை பலப்படுத்தும். ඔබගේ වචනය අපව පෝෂණය කොට බලවත් කරන්න. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආඥා කරමි බලවත් පියාණන්. ஆமென். ආමේන් ආමේන්. நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். අපි සිදෙනා වාඩි වෙමු. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරියනි, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்கிறது. උන්වහන්සේගේ තේජස අප මැදේ තිබෙනවා. மிகவும் பொல்லாத காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ඒ තමත් නපුරු කාලයේ අපි ජීවත් වෙන්නේ. இன்றைக்கு ஒரு பக்கத்திலே சபைக்கு எதிராக சத்துரு பல விதங்களிலே கிரியை செய்கிறதை காண்கிறோம். අද කාලයේදී සභාවට විරුද්ධව සතර එක පැත්තකින් ක්‍රියා කරන එක අපි දකිනවා. சில இடங்களிலே சபைகளை வெளிப்புறத்திலிருந்து சத்துரு தாக்குகிறான். සමහර ස්ථානවල යක්ෂයා සභාවට පිටස්තරින් පහර දෙනවා. அநேக நாடுகளிலே இரத்த சாட்சிகளாக மரிப்பவர்கள் அநேகர் உண்டு. இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட බෝ රටවල මේ 21 වෙනි සතවර්ෂයේ විද සාක්ෂිකාරයන් ලෙස මැරෙනව අය සිටිනවා. அதே நேரத்திலே சபைக்குள்ளேயும் தாக்குதல் வருகிறது. ඒ අතරතුරදී සභාව ඇතුළතත් පහර දීම ඇති වෙනවා. கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பிழையான வார்த்தையை போதிப்பதினாலும் சபைக்குள்ளே தாக்கங்கள் வருகிறது. බොරු ප්‍රපෝතවරුන් කරන කොටගෙන වැරදි උපදේශ සභාව තුළ දීමෙන් පහර වදිනවා. ஆனாலும் එනමුත් இது கவலைக்குரிய காரியமா இருந்தாலும் මේක දුක්මුස්සු වේලාවත් සිට තිබුණා. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. දෙවියන් වහන්සේ වචනයක් කිව්වා බලන්න. நான் என் சபையை கட்டுவேன். මම මගේ සභාව ගොඩනගමි. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொன்னார் நான் என் சபையை கட்டுவேன். ස්වාමීන් වහන්සේ කිව්වා මම මාගේ සභාව ගොඩනගමි. பாதாளம் அதுக்கு எதிராக வர முடியாது. පාතාලයේ ඊට විරුද්ධව එන්නට බෑ. நான் என் சபையை கட்டுவேன். මම මාගේ සභාව ගොඩනගමි. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்திலே මේ වකවානුව තුළ අපි බලාගෙන සිටිනවා. சபைக்குள்ளே இன்னொரு சபை இருக்கும். සභාව තුළ තවත් සභාවක් තිබෙනවා. ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் ஒரு சின்ன சபை உண்டு. එක සියලු සභාව තුළ එක කුඩා කණ්ඩායමක් அந்த සිටිනවා. சின்ன சபை தான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சின்ன சபை. ඒ කුඩා සභාව තමයි දෙවියන් විසින් තෝරාගත්තා වූ කුඩා සභාව. அவர்கள் தான் உண்மையாக ஆண்டவரை உண்மையாகவும் ஆவியோடும் துதிக்கிறவர்கள். ඔවුන් තමා උන්වහන්සේව සැබෑවෙන්ද ආත්මයෙන්ද නමස්කාර කරන්නව අය. அவர்கள் தான் உண்மையாக வேத வசனத்திலே விருப்பம் கொண்டு காலையும் மாலையும் ராத்திரியும் தேவ வசனத்தை தியானிக்கிற ஜனங்கள். ඒ අය තමයි රෑ දවල් දෙවියන් වහන්සේගේ වචනය මෙනෙහි කොට උන්වහන්සේ නමස්කාර කරන්නව සෙනග. அவர்கள் தான் தங்களுடைய இருதயத்திலே தேவ பயம் என்கிறது ஒன்று இருக்கு. ඔවුන්ට තමයි ඔවුන්ගේ හදවත තුළ දේව බයක් කියන දේ තිබෙන්නේ. அவர்கள் தான் எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் சித்தமல்ல உம்முடைய சித்தமாகட்டும் என்று சொல்லுகிறவர்கள். ඔවුන් තමයි නිතරම ස්වාමිනේ මාගේ කැමැත්ත නොව ඔබගේ කැමැත්ත වේවා කියන්නව සෙනග. ஆனபடினால் சபைக்குள்ளேயும் ஆண்டவர் தன்னுடைய சிறிய சபையை கட்டிக்கொண்டு எழுப்பி கொண்டு வருகிறார். ඒ අතරතුරදී සභාව තුලත් උන්වහන්සේ කුඩා සභාවක් උන්වහන්සේ ගොඩනගමින් இந்த පැමිණෙනවා. காலை நேரத்தில் உங்களோடு நான் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். මේ උදෑසන ඔබ සමග මම කාරණයක් බෙදා ගන්නට කැමති වෙනවා. கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே போட்ட ஒரு செய்தி. ස්වාමීන් වහන්සේගේ ආත්මෙන් වහන්සේ මගේ හදවත තුළට දැම්මා වූ පණිවිඩයක්. இந்த செய்திக்கு தலைப்பு என்னவென்றால் புத்தியுள்ளோர் புத்தி அற்றோர். මේ දේශනාවට මාතෘකාව නුවණ ඇත්තෝ නුවණ නැත්තෝ. புத்தியுள்ளோர் புத்தி அற்றோர். නුවණ ඇත්තෝ නුවණ නැත්තෝ. நீங்க ஒருவேளை கேட்கலாம் அல்லது யோசிக்கலாம் அது என்ன தலைப்பு. ඔබ කල්පනා කරන්න පුළුවන් අසන්න පුළුවන් මොකද මේ මාතෘකාව කියලා. ஆனால் நான் பகிர்ந்து கொள்வது எல்லாம் வேத வசனத்தில் இருந்துதான். නමුත් මම බෙදාගන්නේ මගේ දේව වචනයෙන් තමයි வேத හැමදේම. வசனத்தில் இல்லாததுதான் நான் சொன்னா நீங்க என்னட்ட வந்து கேளுங்க. දේව වචනේ නැති දෙයක් ඔබට මම කිව්වොත් ඔබ ඇවිල්ලා මගෙන් අසන්න. நான் முதலாவது வாசிக்க விரும்புகிறேன் மத்தேயு 25ஆம் அதிகாரம்
முதல் 13 வசனங்கள். මම ප්‍රථමයෙන් කියවන්ට කැමති මතෙව් 25 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ සිට 13. 13 දක්වා. நான் முதலிலே தமிழிலே வாசிப்பேன், அதே போல சகோதரி சிங்களத்திலே வாசிப்பார்கள். දෙමළෙන් සිංහලෙන් කියවමු. மத்தேயு 25 முதலாம் வசனத்திலே இருந்து. මතෙව් 25 1 සිට 13 දක්වා. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளை கூட தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமலிராதபடி நீங்கள் விற்கிற இடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். එකල තමුන්ගේ පාන් රැගෙන මනාලයාගේ පෙරමගට ගිය කන්‍යාවන් 10 දෙනෙකුට ස්වර්ග රාජ්‍ය සමාන කරනු ලැබේ. ඔවුන්ගෙන් 5 දෙනෙක් නුවණ නැත්තෝය. මක්නිසාද නුවණ නැත්තෝය තමුන්ගේ පාන් ගෙන යද්දී තමුන් සමග තෙල් නොගෙන ගියේය. නමුත් නුවණ ඇත්තෝ තමුන්ගේ පාන් සමග තමුන්ගේ භාජනය වල තෙල් ගෙන ගියේය. මනමාලයාගේ ඊම ප්‍රමාද වූ කල ඒ සියල්ලම නිදිබරව නිදාගත්තෝය. මධ්‍යම රාත්‍රියේ අන්න මනාලයා එනවා. ඕගේ පෙරමගට වරිල්ලා යයි අඩක් වූය. එවිට ඒ සියලු කන්‍යාවෝ නැගිට තමුන්ගේ පහන් අරිගස්සෝය. එකල නුවණ නැත්තෝය. අපේ පහන් නිවි යන නිසා නුඹලාගේ තෙල් අපටත් දියල් අයයි නුවණ ඇත්තියන්ට කීවෝය. නුවණ ඇත්තියන් උත්තර දෙමින්, සමහර විට අපටත් නුඹලාටත් මදි වෙයි. එසේ නොව විකුණන්නන් ළඟට ගොස් නුඹලාටම මෙලියට ගනිල්ලා යයි කීවෝය. එවිට මිලයට ගන්නෝය කීවෝය. මිලයට ගන්නන් ඔවුන්ගේ අතර මනාලයා ආවෝය. සෑදී සිටියෝ ඔවු සමග සරණ මංගලයට ඇතුළු වූය. දොර වසන ලද්දේය. පසුව අනිත් කන්‍යාවන් ඇවිත්, ස්වාමිනී අපට දොර අරිනු මැනවයි කීවෝය. නමුත් ඔව් උත්තර දෙමින්, සැබවක් නුඹලාට කියමි, මම නුඹලා නාදුනුමයි කීවේය. එවිට දවස් පැයවත් නුඹලා නොදන්නා නිසා අවදිව සිටල්ලා. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. පහන් රැක මනමාලයන් පෙරමගට ගියා වූ කන්‍යාවන් 10 දෙනෙකුට ස්වර්ග රාජ්‍ය සමානය. 10 கன்னிகைகள், කන්‍යාවන් 10 දෙනෙක්, அவருடைய கரங்களிலே தீவட்டிகள் இருந்தது. ඔවුන්ගේ අතේ පහන් තිබුණා. எல்லாரும் மணவாளனுக்காக காத்து கொண்டிருந்தார். සියලු දෙනා මනමාලය උදෙසා බලාපොරොත්තුෙන් සිටියා. இந்த 10 கன்னிகைகள் என்ற அர்த்தம் என்ன? මේ කන්‍යාවන් 10 දෙනා කීමේ අර්ථය කුමක්ද? அவர்கள் இயேசுவை அறிந்து, ඔවුන් යේසුස් වහන්සේව දැනගෙන, இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, යේසුස් වහන්සේ තමගේ පෞද්ගලික ගැලවුම්කාරයෙකු ලෙස පිළිගෙන, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு, යේසුස් වහන්සේගේ ලෙයින් සෝදනු ලැබ, மணவாளனாகிய இயேசுவுக்கு தங்களை மணவாட்டியாக ஒப்பு கொடுத்த 10 கன்னிகைகள். මනමාලයාට තමාව මනමාලියා ලෙසට කැප කරා වූ කන්‍යාවන් 10 දෙනා. அப்படியானால் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சபை. එසේනම් මේක තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව. 10 கன்னிகைகள்,
කන්‍යාවන් அவர்கள் දස දෙනෙක්. உலகத்தை வேண்டாம் என்று சொல்லி ඔවුන් ලෝකේ පා කියලා என்னுடைய கணவன் இயேசு மாத்திரமே என்று சொல்லி මාගේ පුරුෂයා යේසුස් වහන්සේ පමණක් කියා தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு புது பிறப்பு அனுபவத்தை பெற்று ඔවුන් තමාව එපා කොට ගැලවීම ලබා අලුත් මැවිල්ලක් ලබාගෙන தங்களுடைய கைகளிலே தீவட்டிகள் இருக்குது, තමාගේ දෑත්වල පහන් තිබෙනවා. மணவாளன் வருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். මනමාලය එන්නට ඔවුන් බලාපොරොත්තුවෙන් සිටිනවා. ஆனால் இந்த 10 பேர்ல නමුත් මේ 10 දෙනාගෙන් ஆண்டவர் அவர்களை இரண்டாக பிரிக்கிறார் பாருங்க. දෙවියන් වහන්සේ ඔවුන්ව කොටස් දෙකකට වෙන් කරනවා. புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தி அல்லவர்கள் 5 பேர். නුවණ ඇත්තියන් 5 දෙනෙක්, නුවණ නැත්තියන් 5 දෙනෙක්. இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், මෙච්චර දවස් අපි අසා තිබෙනවා பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள் மாத்திரம் பரலோகம் போவார்கள், ஆனால் சபைக்குள்ளே பாவத்திலே இருக்கிறவர்கள் பரலோகம் போக மாட்டார்கள், நரகத்துக்கு போவார்கள் என்று தான் நாங்கள் போதனைகள் கேட்டிருக்கிறோம். අපි උපදේශයෙන් අසා තිබෙනවා ශුද්ධවන්තව සභාව තුළ සිටින අය ස්වර්ග රාජ්‍යයට යනවා, ශුද්ධවත්කම නැති අය ස්වර්ගයට යන්නේ නැහැ කියා. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. නමුත් මේ ස්ථාන දෙවියන් වහන්සේ තවත් දෙයක් කියනවා බලන්න. புத்தியுள்ளோர் பரலோகத்துக்கு போவார்கள், புத்தி அற்றோர் நரகத்துக்கு போவார்கள். නුවණ ඇත්තා වූ අය ස්වර්ගයටත් නුවණ නැති අය නිරයටත් යන්නේ. அந்த புத்தியற்ற 5 கன்னிகைகள் ඒ නුවණ නැති කන්‍යාවන් 5 දෙනා அவர்கள் பாவம் செய்யல, ඔවුන් පාපී කරේ නැහැ, விபச்சாரம் செய்யல, වෛශ්‍යකම් කරේ නැහැ, வேசித்தனம் பண்ண இல்ல, වෛශ්‍යකම් කරේ නැහැ, களவெடுக்க இல்ல, සොරකම් කරේ பொய் නැහැ, பேச இல்ல, බොරු කිව්වේ නැහැ, தூஷணம் பேசல, අපරාධ වචන කතා කරේ නැහැ, வெறுப்பு இருக்கவில்லை அவங்ககிட்ட, එපාවීම් තිබුණේ නැහැ උගේ හදවත மற்றவங்களோட තුළ, சண்டை பிடிக்கல, අන් අය සමග රණ්ඩු කරේ නැහැ, அவர்களும் பரிசுத்தமானதான் வாழ்ந்தாங்க. ඔවුන් සුද්ධවන්තව තමයි ජීවත් ஏனென்றால் වුණේ. வேத வசனம் அவர்களையும் கன்னிகைகள் என்று தான் சொல்லுது. ඇයිදන දේ වචනේ ඔව්වවත් කන්‍යාවන් කියලා තමයි කියන්නේ. ஆனால் ඒ නමුත් அவர்கள் புத்தி இல்ல. ඔවුන්ට නුවණක් නැහැ. ஆமென். ආමේන්. அப்ப එසේනම් நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் என்ன இது புதுசா இருக்கு? ඔබ කියන්න පුළුවන් පාලකතුමනි මේක අලුත්ව තිබෙනවා නේ. நான் சொல்றது வேத வசனத்துல இருக்குது. මම කියන්නේ දේ වචනේ තිබෙනවා. புத்தி இல்லாட்டியும் நரகத்துக்கு போகலாம். ඔබට නුවණ නැති වුණත් ඔබ නිරේට යන්න පුළුවන්. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කර බලන්න. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරියනි, இத கூட கூட நாங்க தோண்டி வேத வசனத்துல பார்க்க போகிறோம். මේක තවත් ගැඹුරට ගිලා දේව වචනේ අපි බලන්ට යනවා. புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர். නුවණ ඇති අය 5 දෙනයි, නුවණ නැති අය 5 දෙනයි. அதுல இருந்து இன்னொரு மெசேஜ் வருது, என்ன தெரியுமா? ඒකේ තවත් පණිවිඩයක් කොහමද? ஆண்டவர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා ஒவ்வொரு சபையிலையும் එක එක සභාව තුළ 50% புத்தி உள்ளவங்க, 50% புத்தி இல்லாதவங்க. 150ක් නුවණ ඇති අය, 150ක් නුවණ නැති අය. ஆமென். ආමේன். புத்தி உள்ளவர்கள் பரலோகத்துக்கு போனார்கள், නුවණ ඇති අය ස්වර්ගයට ගියා, புத்தி இல்லாத 5 பேரும் நரகத்துக்கு போனார்கள். නුවණ නැති 5 දෙනා නිරයට ගියා. 4வது வசனத்துல, 4වෙනි පදයේ, மூணாவது வசனத்துல 3වෙනි පදයේ புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? නුවණ නැති අය කුමක්ද කරේ? தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், තමන්ගේ පහන් ගෙන ගියදී ஆனாலும் ඒ නොමුත් எண்ணெயை கொண்டு போகவில்லை. තෙල් නොගෙන ගියේය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරියනි, வேத வசனத்திலே எண்ணெய் என்று சொன்னால் දේව වචනේ තෙල කියලා කීවොත් அதுக்கு அர்த்தம் என்ன? ඒකට අර්ථය කුමක්ද? பரிசுத்த ஆவியானவர். සුද්ධ ආත්මයන් වහන්සේ. இவர்கள் கன்னிகைகள், මොවුන් කන්‍යාවන්, கையில தீவட்டிகள் இருந்துச்சு, අතේ පහන් තිබුණා, ஆனா எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கல. නමුත් වැඩිපුර තෙල් ඔවුලම அவர்களை තිබුණේ பார்த்து නැහැ. ஆண்டவர் சொல்லுகிறார், ඔවුන් දෙස බලා උන්වහන්සේ புத்தி කියනවා இல்லாதவர்கள். නුවණ නැති අය. 4ம் வசனம் சொல்லுகிறது, 4වෙනි පදයේ කියනවා புத்தி உள்ளவர்கள் නුවණ ඇතියෝ தங்கள் தீவட்டிகளோடும் கூட තමාගේ පාන් සමග தங்கள் பாத்திரங்களிலே තමුන්ගේ භාජනවල எண்ணெயையும் கொண்டு போனார்கள். තෙල්ද ගෙන ගියෝය. அதுக்கு அர்த்தம் என்ன? ඒකට අර්ථය அவர் කුමක්ද? கைகளிலே தீவட்டி இருந்துச்சு, ඔවුන්ගේ හතේ පාන් තිබුණා, ஆனால் பரிசுத்தாவின் நிறைவு இருந்தது. නමුත් සුද්ධාත්මයන් වහන්සේගේ පූර්ණත්වය උන් තුල Full තිබුණා. of the Holy Spirit. සම්පූර්ණ සුද්ධාත්මයන්ගේ පූර්ණත්වය இந்த கால තිබුණා. நேரத்துல அன்பு சகோதர මේ சகோதரிகளே, උදෑසන සහෝදර සහෝදරියනි, நீங்க கன்னியா இருக்கலாம், ඔබ කන්‍යාවන් වෙන්න පුළුවන්, கையில தீவட்டிகள் இருக்கலாம், අතේ පාන් තිබෙන්න පුළුවන්, ஆனால் பரிசுத்தாவின் நிறைவு இருக்கிறதா? නමුත් සුද්ධාත්මයන් වහන්සේගේ පූර්ණත්වය ඔබ තුල තිබෙනවද? பரிசுத்தாவின் நிறைவு இல்லாவிட்டால், அந்த வழிந்து ஓடுகிற நிறைவு இல்லாவிட்டால், நீங்க புத்தி
புத்தி இல்லாத கன்னியல் கூட்டத்துக்குள்ள போவீங்க. ඔබ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ සම්පූර්ණත්වයෙන් සහ පිරි ඉතිරියන්නා වූ අධ්‍යක්ෂකමක් නැත්නම් නුවණ නැති කන්‍යාවන් අතරට ඔබ යනවා. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, පස්වෙනි පදයේ කියනවා மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். ඒ සියල්ලම නිදිබන නිදාගත්තෝය. මනමාලයා එන්ට ප්‍රථමයෙන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනමද සහෝදර இதுதான் සහෝදරනි. சபையினுடைய நிலைமை. இப்ப මේක තමයි සභාවේ තත්වය දැන් කාලේ. சபை தூங்கிக் கொண்டிருக்கிறது. සභාව නිදාගෙන සිටිනවා. தூங்கிக் கொண்டிருக்கிறன்னு அர்த்தம் என்ன? නිදාගෙන සිටීමේ තේරුම කොහොමද? ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் செயல்படவில்லை. ආත්මික අතින් ඔවුන් ක්‍රියා කළේ නැහැ. ஆண்டவருக்கு விருப்பமானதை அவர்கள் செய்யவில்லை. දෙවියන් වහන්සේට කැමති දේ ඔවුන් කළේ නැහැ. பரிசுத்தாவின் நிறைவு இருக்கிறவர்களும் கூட நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ සම්පූර්ණත්වයේ ඇති අය පවා නිදාගෙන සිටිනවා. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ඒ නිසා දෙවියන් වහන්සේ நோவாவின் காலத்தில் இருந்தது போல නෝවාගේ කාලේ තිබුණ ආකාරයෙන් திடீரென்று அழிவு வரும். විගසින් විනාශය පැමිණෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර 5 සහෝදරියනි. கன்னிகைகளே கையில தீவட்டிகள், பரிசுத்தாவின் நிறைவு இருந்தது, ஆனால் நித்திரை அடைந்து கொண்டிருந்தார்கள். පස් දෙනෙක්ගේ අතේ පාන් තිබුණා, ඔවුන්ගේ තෙල් තිබුණා, ශුද්ධාත්මයන් සිටියා. නමුත් ඔවුන් නින්දට පත්වී සිටියා. ஆனால் புத்தி இல்லாத 5 பேர் கையில தீவட்டிகள் மாத்திரம் இருந்தது, பரிசுத்தாவின் நிறைவு இல்லை, ஆனால் நித்திரை அடைந்து கொண்டிருந்தார்கள். පස් දෙනෙක්ගේ අතේ පාන් විතරක් තිබුණා, තෙල් තිබුණේ නැහැ, ශුද්ධාත්මයන් වහන්සේ නැතුව ඔවුන් නිදිබරව සිටියා. இந்த நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறவர்கள் මේ නිදාගෙන සිටින අය எல்லாரும் சபை தான், எல்லாரும் கன்னிகைகள். සියලු දෙනා සභාව කන්‍යාව. ஆமென். ஆமென். சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம். ඊළඟ පදේ අපි බලමු. நடுராத்திரியிலே මධ්‍යම රාත්‍රියේදී இதோ மணவாளன் வருகிறார், මනමාලය එනවා. அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் ඔහුගේ පෙරමගට වරෙල්ලා என்கிற අයයි சத்தம் உண்டாயிட்டு. අඬක් වූයේය. இந்த காலகட்டத்திலே நீங்க මේ பார்ப்பீர்களானால் වකවානුව තුළ ඔබ බලනවා නම් ஒரு சில போதகர் மாத்திரம்தான், එක සමහර පාලකවරු පමණයි ஐயோ இயேசு திடீர்னு வர போறாரு, ஆயத்தப்படுங்கன்னு போதித்து கொண்டு අනේ இருக்கிறார். යේසුස් වහන්සේ එන්ට යන ඔබ සූදානම් වෙන්න කියලා ඔව් දේශනා කරමින් සිටිනවා. அநேகர் இயேசுவின் வருகையை பற்றி பேசுறதே இல்ல. බොහෝ අය දෙවියන් වහන්සේගේ ඊම ගැන කතා කරන්නෙම නැහැ. வந்தா என்ன வராட்டி என்னங்கிற வாழ்க்கையில இருக்கிறோம். ආවත් එකයි නැතත් එකයි කියන්නව ජීවිතය උන් ජීවත් වෙනවා. ஆனால் இந்த நடுராத்திரியிலே போதிக்கிற போதகர்மார் கொஞ்சம் அளவுதான். එනමුත් මේ මධ්‍යම රාත්‍රිය ගැන දේශනා කරන දේශකයන් ස්වල්ප දෙනයි. என்ன சத்தம் கேட்டுச்சுது? කුමද්ද හඬ ඇසුනේ? மணவாளன் வருகிறார். මනමාලය එනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සේනවද සහෝදර සහෝදරියනි. திடீர்னு ஒரு நாள், විගසින් දවසක திடீர்னு ஒரு நாள் විගසින් දවසක வானத்துல இந்த ஒரு சத்தம் கேட்கும், ආසින් සද්දයක් ඇසෙනවා. மணவாளன் வரப்போகிறார், මනමාලය එන්ට යනවා. ஆயத்தப்படுங்க. සූදානම් වෙයල්ලා. அப்பதான் நித்திரை இருந்து எல்லாரும் எழும்புவாங்க. එවිට තමයි නිදිමතින් සීල දෙනා නැගිටින්නේ. சரி, அடுத்த வசனம். ඊළඟ පදය. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து එවිට සීල කන්‍යාව නැගිට தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். තමාගේ පාන් අරිගස්සගත්තෝය. 8வது வசனம் சொல்லுகிறது, 8වෙනි පදයේ කියනවා புத்தி இல்லாதவர்கள் එකල නුවණ නැතිව புத்தி உள்ளவர்களை நோக்கி, නුවණ ඇතියන් දෙස உங்கள் බලලා எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், නුඹගේ පාන් තෙලින් ටිකක් මට දෙන්න. எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். අපගේ පාන් නිවි යනවා කියලා කීවා. புத்தி இல்லாதவர்கள் නුවණ නැති අය புத்தி உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், නුවණ ඇති අයගෙන අස්සනවා. எங்களுடைய தீவட்டிகள் அணைந்து போகிறது, අපගේ පාන් නිවි යනවා. கொஞ்சம் எண்ணெயை தாங்க. ටිකක් තෙල් දෙන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. மணவாளன் வரப்போகிறார் என்று சத்தத்தை கேட்டு எழும்பினவர்கள் தான் මනමාලය එන්ට යන්න කියන ශබ්දය අසා නැගිටිනු අය அந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ளுவார்கள், එවිටදී ඔවුන්ට ඇඟෙනවා ஐயோ பரிசுத்த ஆவியின் நிறைவு எங்களுக்கு இல்லையே. අනේ අපිට ශුද්ධාත්මයන් වහන්සේගේ පූර්ණත්වය නැහනේ. ஆமென். ආමේන්. ஆனால் அந்த நேரத்திலே உணர்ந்தாலும் அது டூ லேட்டாக போய்விடும். නමුත් ඒ වෙලාවේ ඔබට ඇඟුණත් ඒක ප්‍රමාද වැඩි. அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் ඒ නුවණ නැති කන්‍යාවන් පස් දෙනෙක් பாஸ்டர் சொல்லி இருப்பார், පාස්ටර් කියලා ඇති. ஜெபக்கூட்டம் இருக்கு வா, යාඥාව රැසෙම තියෙනවා එන්න. வரவே மாட்டாங்க. එන්නෙම නැහැ.
7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஜெபக்கூட இருக்கு வான்னு பாஸ்டர் சொல்லி இருப்பாரு. රාත්‍රී 8 සිට 10 දක්වා යාඥාවක් තියෙනවා එන්න කියලා පාලකතුමා කියලා. வரவே மாட்டாங்க. එන්නම නැහැ. வருகிறவர்கள் 7 மணிக்கு இல்ல 8 மணிக்கு வருவார்கள். එන්නම අය 8ට නෙමෙයි 8ට එන්නේ. அப்ப பாஸ்டர் பாப்பாரு பாவம் சரி 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஜெபக்கூடத்தை එතකොට வைப்போம். පාසල් බලයි මොවුන් පවුනේ 8 ඉඳලා 10 වෙනකන් තියමු. இப்ப முதல்ல 8 மணிக்கு வந்தாங்க இப்ப 8:30 9 மணிக்கு வராங்க. ඉස්සර 8ට ආපුවය දැන් 8:00 9ට එනවා. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? புத்தி இல்ல. නෝනක් නැහැ උන්ට. ஒரு நாள் வரும் එක දවසක් පැමිණි சத்தம் கேட்கும் හඬ හැසෙනවා. அப்பதான் யோசிப்பாங்க එවිටදී උන් කල්පනා ஐயோ කරා. போய் இருக்கலாமே අනේ යන්න තිබුණානේ. ஜெபத்துல இருந்திருக்கலாம். යාඥාවෙ ඉන්න තිබුණානේ. பாஸ்டர் சொல்லுவாரு පාස්ටර් කිව්වනේ. வேத வசனத்தை படி මේ වචනේ ඉගෙන ගන්න. வேத வசனத்தை தியானி මේ වචනේ මෙනෙහි කරන්න. ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி ஊழியம் செய் දෙවියන් වහන්සේට කැමති ලෙස සේවය කරන්න. ஆத்மாக்களை ஆதாயப்படுத்து. ආත්ම නෙලා ගන්න. எனக்கு டைம் இல்ல பிரதர். මට වෙලා නැහැ සහෝදරයා. பாஸ்டர் எனக்கு டைம் இல்ல. පාස්ටර් මට වෙලාවක් மணவாளன் வந்த பொழுது මනමාලේ ආපු மணவாளன்ட்டையும் சொல்லுவாங்க මනමාලයටත් කියයි. எனக்கு டைம் இருக்கல பிரதர் ஆண்டவரே. දෙවියන් වහන්සේ මට වේලාවක් නැතුව ගියා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே සිනවන්ත සහෝදර வேத வசனம் சொல்லுகிறது දේව වචනේ කියනවා புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். නුවණ ඇති අය නුවණ නැති අය. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் 10 பேரும். ගැලවීම ලැබපු අය තමයි 10 දෙනා. ஆனா புத்தி இல்லாதவர்களுக்கு නුවණ නැති අයට ஆண்டவர் இந்த மர மண்டைக்குள்ள දෙවියන් වහන්සේ මේ ප්‍රඥාව තුලට இல்ல இல்ல மண்டைக்குள்ள මේ මොළයේ තුලට ஒரு அவயம் வச்சு இருக்கிறாரு. එක අවයවයක් තියව அந்த තබා அவயத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ඒ අවයවය තුලට නම කුමක්ද? சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இல்லாம இருக்கும். සමහර අයට තියෙනවා සමහර අයට නැහැ. அந்த அவயத்துக்கு பேர் தான் மூளை. ඒ අවයවට නමේ තමයි මොළය. ஆமென். ஆமென். எல்லா மர மண்டைக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு மூளை வச்சிருக்கிறாரு. සියලු ඔළුව තුල උන්වහන්සේ මොළයක් තබා තිබෙනවා. ஆனால் கிறிஸ்தவ சபையில அநேக பேர் නමුත් කිතුණු සභාවේ බොහෝ අය அந்த மூளை என்கிற அந்த அவயவத்தை பாவிக்கிறது இல்லை. ඒ මොළේ කියන අවයවය ඔවුන් පාවිච්චි කරන්නේ නැහැ. சிலர் பாவிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? සමහර අය පාවිච්චි නොකිරීමට හේතුව அவங்க මොකක්ද? அப்படி ஆவியிலே மிதந்து ඔවුන් கொண்டிருப்பாங்க. ආත්මයෙන් පියාසර කරමින් டூ සිටින. ஸ்பிரிச்சுவல். ඒ වැඩිපුර ආත්මයෙන් සිටින අය. அவர்களோடு பேசினா ඔවුන් සමග කතා කරොත් ஒவ்வொரு லைனையும் சொல்லுவாங்க ஆண்டவர் என்னோடு பேசினார். එක එක ලයින් එකට කියයි දෙවියන් වහන්සේ මා සමග කතා කරා. ஆண்டவர் இதை செய்ய சொன்னார். දෙවියන් වහන්සේ මට කරන්න කිව්වා. மூளையை பாவிக்கிறது இல்ல. ඒ මොළේ උන් පාවිච්චි කරන්නේ නැහැ. அதுதான் சிலருடைய மூளையில ඒක තමයි සමහර අයගේ මොළේ තුල துரு பிடிச்சு போயிருக்கு. ඒක මලකඩ කාලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே සිනවන්ත සහෝදර සහෝදරීනි. எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவலா அப்படி நடந்தா ஆண்டவர் மூளையை கொடுத்திருக்க மாட்டாரு. හැම කෙනාම ආත්මික ඇසුරන තුනසි මොළයක් දීලා නැතුව ඇති. ஆனபடியினால ඒ නිසා ஆண்டவருடைய வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? දේව වචනේ දෙවියන් වහන්සේ කුමක්ද කියා තිබෙන්නේ? அதன்படி நடக்கிறவனே புத்தி உள்ளவன். ඒ අනුව ඇසිරෙන්න නුවණ ඇත්තෙක්ය. அப்பொழுது 9ஆம் வசனத்துல 9 වෙනි පදයේ புத்தி உள்ளவர்கள் නුවණ ඇත්තියෝ பிரதியுத்தரமாக උත්තර දෙමින් அப்படி அல்ல එහෙම නෙමෙයි எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி සමහර විට අපිටත් නුඹලාටත් මදි වෙයි. நீங்கள் விற்கிறவரிடத்துக்கு போய் ඔබ විකුණන්න ළඟට ගොස් உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். නුඹලාටම මිලේට ගනිල්ලයි කිව්වෝ. சரியான ஒரு வேடிக்கையான ஒரு வசனம். ඒක විහිළු වචනයක් ඒක. ஆண்டவர் சில நேரம் பேசுற நேரம் දෙවියන් වහන්සේ සමහරට කතා කරද්දී வார்த்தையினால் அடிப்பாரு. වචනයෙන් ගසයි. ஆமென். ஆமென். வார்த்தையினால கொஞ்சம் ஒரு குட்டு கொடுப்பாரு. වචනයෙන් ටිකක් ටොක්කුවක් දෙයි. புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன சொல்லுகிறார்கள்? නුවණ ඇති අය කුමද කියන්නේ? அந்த எண்ணெய் விக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ඒ තෙල් විකුණන කට්ටියක් ඉන්නවා. அவங்ககிட்ட போய் வாங்கிக் கொள்ளுங்க. ඔවුන්ගෙන් ඔබ කියලා நான் ගන්න. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ඔබගේ මම ප්‍රශ්නයක් අසන්නම්. பரிசுத்த ஆவியானவரை விற்க முடியுமா? ශුද්ධාත්මයන් වහන්සේ විකුණන්න පුළුවන්ද? முடியும். පුළුවන්. இந்த காலத்துல இருக்கிறாங்க. දැන් කාලේ பரிசுத்த සිටිනවා. ஆவியானவரை விக்கிறவங்க இருக்கிறாங்க. ශුද්ධාත්මයන් වහන්සේ විකුණන අය සිටිනවා. அவர்களுடைய சபையில ஆயிரம் கணக்கு ஜனங்கள் போகிறார்கள். ඔවුන්ගේ සභාව තුල දහස් ගණන් සෙනග යනවා. எல்லாம் புத்தி இல்லாத கழுதைகள். ඔවුන් මේ නුවණ නැති බූරුවන්. ஆமென். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே සෙනවන්ත සහෝදර சகோதරීනි. விக்கிறவர்கள் இடத்துல போய் எண்ணெயை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. විකුණන අය ළඟට ගිහිල්ලා ඔබ මිලයට ගන්න කියලා කියනවා. இன்னொரு கேள்வி. තවත් ප්‍රශ්නයක්. மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்டவுடனே මනමාලය එනවා කියලා අඬ අසපු ගම எண்ணெயை விக்கிறவர்களும் புத்தி உள்ளவர்களோட இருந்திருக்கணும்.
තෙල් විකුණන අයත් නුවණ ඇත්තියන් සමග සිටින්න ඕනේ. அவர்களோட இல்ல, ඔවුන් සමග නෑ. அவள் இன்னும் வித்து கொண்டே இருக்கிறாங்க ஆவியானவரை. ඔවුන් තවත් ආත්මයන් වහන්සේ විකුණමින් நீங்க සිටිනවා. பாருங்க, இன்றைக்கு ඔබ බලන්න අද ஆவியானவர் இனால் பாவிக்கப்படல, அவர்கள் ஆவியானவரை பாவிக்கிறார்கள். ආත්මයන් වහන්සේ විසින් පාවිච්චි කරනු ලැබෙන්නේ අත්පුත- ඔවුන් ආත්මයන් වහන්සේ පාවිච්චි කරනවා. அற்புதங்கள் செய்கிறார்கள், ආස්කම් කරනවා. அடையாளங்கள் அதிசயம் செய்கிறார்கள். පුදුම ලකුණු කරනවා. அதனால் யாரு மகிமைப்படுகிறது? ඒ තුලින් කවුද මහිමයටපත් වෙන්නේ? ஆண்டவர் இல்ல, දෙවියන් වහන්සේ නෙවෙයි. அவர்கள் தான் மகிமைப்படுகிறார்கள். ඔවුන් තමයි මහිමයටපත් වෙන්නේ. கழுத்துல கோல்ட் செயின், මේ කරේ ගෝල්ඩ් චේන් එකක්, கையில எல்லாம் பிரேஸ்லெட். අතේ බ්‍රේස්ලට් එකක්. மனைவியை பார்த்தா மனைவி அப்படியே ஒரு சிலை மாதிரி தங்க நகை இல்ல. භාර්යාව බැලුවොත් රූපයක් ආකාරයේ රත්තරන් බඩු පුරවගෙන இவர்கள் எல்லாம் ஆவியானவரை விக்கிறவங்க. මොවුන් සියලුම ආත්මයන් වහන්සේ විකුණන අය. புத்தி இல்லாதவ தான் அங்க போறாங்க. නුවණ නැති අය තමයි ස්ථානට அவன் යන්නේ. பிரசங்கம் பண்றது பைபிளுக்கு ஏற்பாடு உள்ளதல்ல, ඔවුන් දේශනා කරන්නේ බයිබලයට අනුකූලව නෙවෙයි. பைபிளுக்கு விரோதமானது. බයිබලයට විරුද්ධව. ஆனாலும் அந்த கூட்டங்களுக்கு போறாங்க. නමුත් ඒ රැස්වීමට යන්නේ யாரு? කවුද? கன்னிகைகள். කන්‍යාව. ஆனால் නමුත් புத்தி இல்லாத கன்னி. නුවණ නැති අය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවත සහෝදර සහෝදරි. இதுதான் இன்றைக்கு சபையின் நிலைமை. අද තමයි මේක තමයි අද සභාව புத்தி වාතාවරණය. இல்லாதவர்கள் නුවණ නැති අය ஓடி போறாங்க பாருங்க. දුවල යනවා බලන්න. திருப்பி அந்த பழக்கத்துக்கு ஓடி போறாங்க. ඒකේ පුරුද්දටම දුවල යනවා. மணவாளன் வந்துட்டான்னு சத்தம் கேக்குது, මනමාලේ ආවා කියලා ශබ්දයක් ඇසුවා. ஓடி போறாங்க. எங்க? දුවල යන්නේ කොහෙද? பணம் கொடுத்து ஆவியானவரை வாங்குவதற்கு. මුදල් දීලා ආත්මයන් වහන්සේව ගැනීමට. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, என்ன நடந்தது தெரியுமா? සිනවත සහෝදර සහෝදරි කුමක්ද සිදුුනේ? அப்படி அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்து விட்டார். මිලේට ගන්ට ඔවු ගිය විට මනමාලය ආවේය. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். සෑදී සිටියෝ ඔවු සමග සරණ මංගලට ඇතුළු වූය. கல்யாண வீட்டுக்குள் பிரவேசது மாத்திரமல்ல, සරණ මංගලට ඇතුළුනා පමණක් නොව கதவு அடைக்கப்பட்டது என்று ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். දොරද වසනු ලද්දේ කියා උන්වහන්සේ ලියා තිබෙනවා. ஆமென். ආමේන්. அந்த டைம்ல இருந்தாதான் உள்ளுக்கு போலாம். ඒ වෙලාවට සිටියොත් තමයි ඇතුළට යන්න පුළුවන්. அதுக்கு பிறகு கதவு அடைக்கப்படும். ඊන් පසුව දොර වසනු ලබනවා. 11ஆம் வசனத்துல 11 වෙනි පදය. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, පසුව අනිත් කන්‍යාවන් ඇවි. ஆண்டவரே ස්වාමිනී எங்களுக்கு திறக்க வேண்டும் අපට என்றார். දොර අරිනු මැනවයි කිවෝය. பணம் கொடுத்து ஆவியானவரை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. මුදල් දීලා ආත්මෙන් වහන්සේ රැගෙන ආවා. இப்ப வந்து கதவை தட்டுகிறார்கள். දැන් ඇවිල්ලා දොරට තට්ටු කරනවා. ஆண்டவரே கதவை திறங்க, ස්වාමිනී දොර විවෘත කරන්න. ஆண்டவரே கதவை திறங்க. ස්වාමිනී දොර විවෘත කරන්න. ஓ, இயேசு கிருபை உள்ளவர் தானே, යේසුස් වහන්සේ කරුණා සම්පන්න දෙවියන් இயேசு වහන්සේ. நீடித்த பொறுமை உள்ளவர் தானே, දීර්ඝ කරුණාවෙන් පූර්ණ වූ දෙවියන් இயேசு වහන්සේ. அன்பு நிறைந்த ஒரு தேவன் தானே, යේසුස් වහන්සේ ප්‍රේමයෙන් පූර්ණ වූ දෙවියන්. இயேசு எனக்காக தன்னை அடிக்க கொடுத்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தவர் தானே. යේසුස් වහන්සේ මව් දෙසා ලේ වැගිරුවා මැරුණු කෙනෙක් නේද? அவர் கதவை அடைப்பாரா? උන්වහන්සේ දොර වසයිද? வேதம் என்ன சொல்லுகிறது? දේ වචනේ කුමද කරා කියන්නේ? 12ஆம் வசனத்திலே 12 වෙනි පදය. அவர் அங்க உள்ளுக்கு இருந்து ஒரு உத்தரவு கொடுக்கிறார் பாருங்க. ඔව් උත්තරයක් දෙන ඇතුලේ සිට. அந்த நேரத்திலே அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. ඒ විටදී ඔහුගේ ආඥාවට පිළිතුරු දෙනවා. கதவு அடைக்கப்பட்டது, கதவுக்கு உள்ளுக்கு இருந்து ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. දොර වසන ලැබුවා, දොර ඇතුලේ සිට පිළිතුරු දෙනවා. இப்ப பதில் எப்படி வருது? දැන් පිළිතුර කොහොමද එන්නේ? உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். සැබෑවක් සැබෑලා නුඹලා කිව්වේ මම නුඹලා නාඳුනිමි කීවේය. உங்களை அறியேன். නුඹලා I නාඳුනිමි. don't know you. මම දන්නේ නැහැ ඔබව. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමාන්ත සහෝදර நான் සහෝදරියනි. சொன்ன மாதிரி இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகள் பாவம் செய்யவில்லை. මම කිව් ආකාරයට මේ කන්‍යාවන් පස් දෙනා පාපයක් කරේ නැහැ. ஆனால் புத்தி இல்லாதபடியினால் ஆண்டவர் சொல்றார், I don't know you. ඔවුන්ට එනමුත් ඔවුන්ට නුවණ නැති නිසා දෙවියන් වහන්සේ කිව්වා නුඹව මට දන්නේ නැහැ කියා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. ஆவியின் நிறைவிலே எப்படி வாழ்வது? ආත්මයන් වහන්සේගේ පූර්ණත්වයේ කෙසේද ජීවත් වෙන්නේ? 3 காரியங்கள் அவசியம். කාරණා තුනක් අවශ්‍යයි. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ராத்திரியிலும் හැම දවසේම උදෑසන සවස රාත්‍රියේ ஆவியிலே நிரம்பி ஆவியிலே நடக்கணும். ආත්මෙන් පූර්ණව ආත්මෙන් ඇසිරෙන්න ඕනේ. ஆவியிலே எப்படி நடக்குது? ආත්මෙන් කෙසේද ඇසිරෙන්නේ? வேத வசனத்தை படித்து தியானிக்கணும் முதல்ல. ප්‍රථමයෙන්ම දේව වචනේ ඉගෙනගෙන මෙනෙහි කරන්න ඕනේ. மனுஷன் அப்பத்தினால் அல்ல
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். මනුෂ්‍ය රොටි වලින් පමණක් නොව උන්වහන්සේගේ මුඛේ නික්මෙන වචන වලින් ජීවත් වන්නේය. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை இன்றைக்கு கேட்டீங்களா? අද ඇසුවද උන්වහන්සේගේ මුඛේ නික්මෙන වචනය? நேற்று கேட்டீங்களா? ඊයේ ඇසුවද? பைபிளை வாசித்து தியானித்தா மட்டுமே அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்கலாம். බයිබලේ කියවලා මෙනෙහි කරොත් පමණයි උන්වහන්සේගේ මුඛේ නික්මෙන වචනය වසන්න எத்தனை පුළුවන්. பேர் அன்பு நிறைந்த என்னுடைய கன்னிகைகளே, කී දෙනෙක් ප්‍රේමෙන් පූර්ණව මාගේ කන්‍යාවරුනි. எத்தனை பேர் வேத வசனத்திலே தரித்திருந்து அதை தியானித்து அதை படிக்கிறீங்க? කී දෙනෙක් දෙවියන් වහන්සේගේ වචනේ රැඳී සිටි කියවා මෙනෙහි කරනවද? ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? දෙවෙනි කාරණේ කොහොමද දන්නවද? ஜெபம். යාඥාව. ஜெபம் வேண்டா போய் ஆண்டவரே எனக்கு அது தாரும் இது தாரும்னு கேட்கறது இல்ல. යාඥාව කියන්නේ ස්වාමීනි එක දෙන්න මේක දෙන්න කියලා ඉල්ලන එක නෙවෙයි. ஜெபம் என்றால் அவருடைய பிரசன்னத்திலே தரித்திருப்பது. යාඥාව කියන්නේ උන්වහන්සේගේ තේජස තුල රැඳී සිටීම. ஆண்டவரே ස්වාමීනි உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும். ඔබගේ කැමැත්ත මාගේ ජීවිතයේ සිදු වේවා. என் சித்தம் அல்ல. මාගේ කැමැත්ත නොව. எத்தனை பேர் ஜெபத்திலே தரித்திருக்கிறீங்க? කී දෙනෙක් යාඥාව රැඳී සිටිනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි. மூன்றாவது காரியம், තුන්වෙනි කාරණය ஆண்டவர் இந்த வர்ஷிப் பற்றி பெஸ்ட் லெசன் ஒன்று கொடுத்தார். யாருக்கு தெரியுமா? දෙවියන් වහන්සේ මේ නමස්කාරය ගැන හොඳ උපදේශයක් දුන්නේ කාටද කියලා දන්නවද? ஒரு பெரிய பாட்டு பாடுகிற திறனுடையவனுக்கு அல்ல, හොඳට ගීතිකා ගායනා කරන්න දක්ෂ කෙනෙකුට නෙවෙයි. வாத்தியங்கள் வாசிக்கிற திறமை உள்ளவர்கள் இடத்துல அல்ல, වාදනය කරන්න දක්ෂ අය කෙරෙහි නෙවෙයි. அவர் பெஸ்ட் லெசனை கொடுத்தது யாருக்கு தெரியுமா? ඔව් විශේෂ වූ පණිවිඩයක් දුන්නේ කාටද? விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, වෛශ්‍යාවේ ජීවත් වුණ ස්ත්‍රියට. அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ඒ ස්ත්‍රී දෙස බලා දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் ஆவியா இருக்கிறார், දෙවියන් වහන්සේ ආත්මය. அவரை தொழுது கொள்கிறவர்கள் දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. ஆவியோடும் ආත්මයෙන්ද உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். සැබෑකමින්ද නමස්කාර කළ යුතුයි. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරීනි. இன்றைக்கு எத்தனை பேர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறார்கள்? අද කී දෙනෙක් ආත්මයේද සැබෑවෙන්ද උන්වහන්සේ නමස්කාර இன்னைக்கு කරනවා? சபையில என்ன நடக்குது? අද සභාව තුළ මොනවද වෙන්නේ? வர்ஷிப் நடக்குது, නමස්කාරය සිදු ஆனா වෙනවා. எல்லாரும் உணர்ச்சி வசம் அடைந்து துதிக்கிறார்கள். නමුත් සියලු දෙනා ඇඟීම් බරව නමස්කාර කරනවා. உண்மையிலே ஆவியோடும் உண்மையோடும் தேவனை துதித்தால் සැබවින් උන්වහන්සේට ආත්මයෙන්ද සැබෑකම උන්වහන්සේ නමස්කාර කළොත් தேவனை கண்டு கொள்வார்கள். දෙවියන් වහන්සේව දකින්න அந்த ඕනේ. விபச்சாரத்தில் இருந்த ஸ்திரீ ඒ වෛශ්‍යකමේ සිටිය ස්ත්‍රිය 5 கணவர்மாரும் வேணான்னு சொல்லி 6வது மனுஷனோட கல்யாணம் கட்டாம இருக்கிறா. පුරුෂයන් 5 දෙනා එපා කියලා 6 වෙනි පුරුෂයන් සමග විවාහ නොවී සිටියා. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ ඈ දෙස நீ බලා කිව්වා ஆவியோடு உண்மையோடு தேவனை துதி. ඔබ ආත්මයෙන් සැබෑකම උන්වහන්සේ නමස්කාර කරන්න. என்ன நடந்தது தெரியுமா? කුමද සිදුුනේ කියලා அவ දන්නවද? இயேசுவை கண்டா, ඔව් යේසුස් වහන්සේ දුටුවා. இயேசுவை ருசி பார்த்தா, යේසුස්ව රස බැලුවා. அதன் பிறகு அவளால் என்ன செய்யணும்னு தெரியல. ඊන් පසුව ඈට කුමද්ද කරන්න කියලා தண்ணீர் දන්නේ නැහැ. குடத்தை கீழே வச்சா වතුර මුට්ටිය බිම තිබ්බා. ஓடி போனா கிராமத்துக்கு, දුවල ගියා ගම්මානයට. போய் எல்லார்ட்டையும் சொன்னா, ගිහින් හැමෝටම කිව්වා நான் இயேசுவை கண்டேன், வாங்க. මම යේසුවම දැක්කා එන්න. அதுதான் ஆவியிலேயும் உண்மையிலேயும் தொழுது கொண்டா நடக்கிற பிரதிபலன். ඒක තමයි ආත්මයෙන් සැබෑකම නමස්කාර කරොත් එන්නව ප්‍රතිඵලය. நீங்க இயேசுவை ருசி பாப்பீங்க, ඔබ යේසුස් වහන්සේ රස බැලුවා. அது பிறகு அதை அடக்கி வைக்க முடியாது. ඊට පස්සේ ඒක තැන්පත් කරලා போய் තවන්න බෑ. எல்லார்ட்டையும் சொல்லுவீங்க. ගිහින් හැමෝටම කියන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරීනි. 2023 24 25 இப்ப 25 முடிய போகுது. 2023 24 25 ඉවරයන්ට ඉවර වෙන්න எத்தனை යනවා. ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறீங்க? ආත්ම කීයක් ඔබ ගෙනාවාද? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ඒකට තේරුම කොහොමද? ஆவியோடு உண்மையோடு ஆண்டவர் அறிந்து கொள்ளல. ආත්මයේද සැබෑකමේද දෙවියන් වහන්සේ දැනගත්තේ නැහැ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරීනි. புத்தி இல்லாத கன்னிகைகளா இருக்க வேணாம். නුවණ නැති කන්‍යාවන්ව ඉන්න நீங்க එපා. பரிசுத்தமா வாழலாம், ඔබ ශුද්ධව ජීවත් பொய் වෙන්න පුළුවන්. சொல்லாம வாழலாம், බොරු නොකියා ජීවත් களவு වෙන්න පුළුවන්. செய்யாம வாழலாம், සොරකම් නොකර கொலை ජීවත් වෙන්න செய்யாம පුළුවන්. வாழலாம், මිනි නොමරා ජීවත් பிறரை වෙන්න வெறுக்காம පුළුවන්. வாழலாம். අනිත් අය එපා නොකර ජීවත් ஆனாலும் වෙන්න පුළුවන්. ඒ මුත්
ஆவியின் நிறைவு இல்லாவிட்டால், ආත්මයෙන් පූර්ණත්වයේ නැත්නම් ஒரு நதியை போல உங்களுக்குள்ள இந்த ஆவியானவர் பாய்ந்து ஓடணும். ඒක ගංගාවක් වගේ ඔබ තුල නික්මෙන්න ඕනේ. ஞாயிற்றுக்கிழமை காலையில மாத்திரமல்ல, ඉරිදා උදෑසන පමණක් ඔබ ஒவ்வொரு நாளும் හැම දවසේම ஆமென், இந்த 3 காரியங்களையும் செஞ்சா මේ කාරණා තුන ඔබ කරොත් கட்டாயமாக ஆவியானவர் நிறைவு இருக்கும். අනිවාර්යයෙන්ම උන්වහන්සේගේ සම්පූර්ණත්වය තිබෙනවා. வேத வசனத்தை தியானிங்க. දේව වචනේ මෙනෙහි කරන්න. ஆண்டவர் உங்களோடு பேசணும். දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා කරන්න. ஜெபத்திலே தரித்திருங்க. යාඥාව රැඳී සිටින්න. ஆவியோடு உண்மையோடு தேவனை துதியுங்க. ආත්මයේ සැබෑ උන්වහන්සේ නමස්කාර කරන්න. புத்தியுள்ள கன்னிகளா மாறுங்க. නුවණැති කන්‍යාවන් වෙන්න. ஆமென். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், ඒ විදිහට උන්වහන්සේ කියයි. நான் தான் உன்னுடைய மணவாளன். මම තමයි නුඹගේ මනමාලයා. உள்ளுக்கு එන්න ඇතුළට. கல்யாண சாப்பாடு அதுக்கு பிறகு. සරණ මංගල්‍යයේ කෑම. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනමද සහෝදර සහෝදරි. நீங்க எவ்வளவு வேணாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க சாக்கு போக்கு சொல்லலாம். ඔබ කොච්චර වුණත් උන්වහන්සේට වචන කියන්න පුළුවන්. ஆனாலும் கதவு அடைக்கப்பட்ட பிறகு නමුත් උන්වහන්සේ දොර වැසුවායින් පස්සේ அவர் சொல்லுவாரு, எனக்கு ஒன்னும் தெரியாது. උන්වහන්සේ කියේ මම ඔබව දන්නේ எவ்வளவு නැහැ. கவலைக்கு எதுவான ஒரு කොච්චර காரியம். දුක් මුසු කාරණාවක්ද. ஆமென். ආමේන්. சரி, இன்னொரு கதையை பார்ப்போம். තවත් කතාවක් බලමු. இந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் பைபிள் நிறைய இருக்கு. මේ නුවණ ඇත්තන් නැතියන් කියනා කන්‍යාවන් ගැන බයිබලයේ සම්පූර්ණව තිබෙනවා. எல்லாத்தையும் சொல்ல போனா நாளைக்கு காலையில வரைக்கும் இங்க இருக்கணும். සීලු දේ කියන්න ගියොත් ඊට උදෑසන වෙනකම් මේ ස්ථානේ ඉන්න ඕනේ. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து ஒரு கதை இருக்கு பாருங்க. මතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 24 වෙනි පදයේ நான் කතාවක් තියෙනවා. சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார். එයි යමෙක් මාගේ මේ වචනේ අසා ඒවා පිළිපදී ඔව් පර්වතයේ පිට තමාගේ ගේ සාදාගත් නුවණැති මනුෂ්‍යයෙකුට සමාන කරනු ලබන්නේය. எப்படி? කොහමද? தன் வார்த்தைகளை கேட்டு. තමාගේ වචනේ පිළිපදී இன்றைக்கு இங்க இருக்கிறீங்க தாங்க நீங்க. අද ඔබ මේ ස්ථානයේ සිටිනවනේ. நான் சாயங்காலம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன வார்த்தை வந்துச்சுன்னு கேட்டா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? මම සවස් කෝල් කරලා අද මොකද පණිවිඩය කියලා ඇහුවොත් ඔබ කී දෙනෙකුට මතක තිබෙයි? ஓ பாஸ்டர், ஓ ஏதோ சொன்னீங்க, அந்த டைம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, ஆனா இப்ப மறந்துட்டேன். අනේ පාස්ටර් ඔබ හොඳට කිව්වා ඒක හොඳට තිබුණා දැන් අමතක වුණා. ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ කියනවා இந்த வார்த்தைகளை கேட்டு මේ වචනේ අසා அதன்படி செய்கிறவன் ඒ අනුව කරන්නා புத்தி உள்ளவன். නුවණ ඇත්තා. 25ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 25 වෙනි පදයේ කියනවා பெருமலை சொரிந்து වැසි වැස பெருவெள்ளம் வந்து ජලය ගලා காத்து அடித்து උලංගහම அந்த வீட்டின் மேல் மோதியும் ඒ ගෙට ගැසුවේය. அது விலகவில்லை, ඒ விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ඒ පර්වතය පිට පීඩා තිබුණු බැවින් නොවැටුණේය. அப்ப வார்த்தையை கேட்டு වචනේ අසා வார்த்தையின்படி நடக்கிறவன் වචනේ අනුව ජීවත් වෙන්න கண்மலையிலே அஸ்திபாரம் போடுகிறான். පර්වතයේ පිට ඔව් ගොඩනගන්නේය. ஆமென். ආමේන්. வார்த்தை වචනය அவ்வளவு முக்கியம். එච්චර වැදගත්. அந்த வார்த்தைக்கு லெஃப்ட்ல போகவும் கூடாது, ரைட்ல போகவும் கூடாது. ඒ වචනයෙන් මබටත් දකුණටත් යන්න හොඳ නැහැ. அந்த வார்த்தையை அப்படியே பிடுங்கி எடுக்கவும் முடியாது. ඒ වචනේ උගුලලා ගන්නටත් බෑ. ஆமென். ආමේන්. பிலிப்பியர் 4:23 சொல்லப்பட்டிருக்கிறது, පිලිපි 4:23 කියා තිබෙනවා கிறிஸ்துவின் பலத்தினாலே நான் எல்லாத்தையும் செய்வேன். ක්‍රිස්තුස් වහන්සේගේ බලය තුලින් මම හැම දෙයක්ම කරනවා. பைத்தியம். පිස්සු. அந்த வசனம் என்ன சொல்றது தெரியுமா? ඒ වචනේ කුමක්ද කියන්නේ කියලා அதுக்கு දන්නවද? ரெண்டு வசனங்க முதல்ல வாசிச்சா ඒ වචන දෙකට ඉස්සලා ඔබ කියවෝ பவுல் சொல்லுகிறாரு, පෞල් තුමා කියනවා நான் பட்டினியும் கிடப்பேன், சாப்பிட்டும் இருப்பேன், මම බඩගින්නේ ඊටිනවා කාලත් සිටිනවා. பணம் உள்ளவனா இருப்பேன், பணம் இல்லாதவனா இருப்பேன், මුදල් ඇත්තාද නැත්වද සිටිනවා. கஷ்டப்படுவேன், கஷ்டம் இல்லாமல் இருப்பேன். අමාරුවෙන්ද පහසුවෙන්ද සිටිනවා. அதனால் கிறிஸ்துவின் பலத்தினால் எல்லாம் என்னால செய்ய முடியும். එම නිසා ක්‍රිස්තුස් වහන්සේගේ බලය තුලින් මට හැම දෙයක්ම කරන්න පුළුවන්. இந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? නුවණ නැති අය කුමද කියන්නේ? அந்த வசனத்தை மாத்த எடுத்து ඒ වචනේ පමණක් අල්ලාගෙන கிறிஸ்துவின் பலத்தினால் நான் இதை சாதிப்பேன், அதை சாதிப்பேன். ක්‍රිස්තුස් වහන්සේගේ බලයෙන් මම ඒක කරනවා මේක කරනවා. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? புத்தி இல்ல, ඒ උට නුවණ නැහැ. வசனம் தெரியாது. වචනේ දන්නේ නැහැ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරිය. ஏமாந்து போக வேணாம். රැවටෙන්න එපා. ஓ நான் பாவம் செய்யல பாஸ்டர், අනේ මම පාප කරේ නෑ நல்லது. පාස්ටර්. හොඳයි. ஆனா புத்தி இருக்கா? නමුත් ඔබට නුවණ තිබෙනවද? அதுதான் பெரிய கேள்வி இன்றைக்கு. ඒක තමයි අද ප්‍රශ්නය. 26ஆம் வசனம் சொல்லுகிறது, 26 වෙනි පදය. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மலனின் மேல் கட்டின புத்தி
புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். යමෙක් මාගේ වචනය අසා ඒවා පිළි නොපදීද ඔහු වැලි මත්තේ තමාගේ ගෙය සාදාගත් නුවණ නැති මනුෂ්‍යයෙකුට සමාන කරනු ලබන්නේය. பெருமலை சொரிந்தது, වැසි වැස பெருவெள்ளம் வந்தது, ජලය ගලා காத்து அடித்தது, උලංග හමා அந்த வீட்டின் மேல் மோதின போது ඒ ගෙට ගැසුවේ. அது விழுந்தது, ඒක වැටුනේය. விழுந்து முழுவதும் அழிந்தது ඒ என்றார். වැටීමද බලවත් විය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර நீங்க ஒரு සහෝදරිනි, புத்தியுள்ள கிறிஸ்தவனாய் இருந்தால் ඔබ නුවණවත් කිතුණුවෙක් නම් உங்கள் வீட்டை கண்மனையிலே கட்டி இருப்பீர்களானால், ඔබගේ ගේ පර්වත පිට ගොඩනගා உங்களுடைய තිබෙනවා නම්, அஸ்திவாரம் கண்மலையிலே போட்டிருந்தா ඔබගේ අත්තිවාරමේ පර්වතය இந்த පිට දමා உலகத்துல තිබෙනවා. வருகிற தாக்கங்கள் මේ ලෝකේ ඉන්නව බලපෑම பாருங்க, இங்கேயும் புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் அதே தாக்கம் தான் வந்தது. මේ තැනත් බලන්න නුවණ ඇති අයටත් නැති අයටත් ඒ බලපෑමයි ඇති වුණේ. ரெண்டு பேருக்கும் பெருமலை சொலிந்தது, දෙදෙනාටම වැසි වැස பெருவெள்ளம் வந்தது, වැසි වැස ජලය ගලා காத்தடித்தது. උලංග හැමුවා. ரெண்டு பேருக்கும், ரெண்டு செட்டுக்கும். කොටස් දෙකටම. ஆனா புத்தி உள்ளவர்கள், නමුත් නුවණ ඇති අය கண்மனையிலே அஸ்திபாரம் போட்டவர்கள், පර්වතය පිට අත්තිවාරම් දැමුවා. வசனத்தை கேட்டு அதன்படி செய்தவர்கள், වචනේ අසය යනුව කරපු අය அவருடைய வீடு நின்றுதுச்சான். ඔවුන්ගේ නිවස ස්ථීර වුණේ. வெள்ளம் வந்த போதும் காத்தடிச்ச போதும் அவருடைய வீடு நின்றுது. වැසි වැස ජලය ගලා උලංගාපුව මිටත් ඒක ස්ථීර ஆனால் වුණා. வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள், නමුත් වචනය අසා ඒ අනුව කරන්න නැති අය வெள்ளம் வந்தபோது, වැසි වැස මොහොතේදී காத்தடிச்ச போது උලංග හමන විට மணலிலே கட்டியிருந்தபடினால் වැලි මත ගොඩනගා තිබුණ அது නිසා அப்படியே இல்லாமல் ඒක போய்விட்டது. ඒම වැටී ගියේය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනේවද සහෝදර සහෝදරියනි, யாக்கோபு புத்தகத்திலே 1 அதிகாரம் 22 23 வசனங்களிலே යාකෝබ් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 22 සිට 25 வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவர்களை ஆண்டவர் சொல்கிறார், உங்களையே நீங்க வஞ்சிக்கிறீங்க. වචනේ අස ඒ අනුව නොකරන අය ඔබම මුලා කරගන්නේය. உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவளாயும் இருங்கள். වචනය අසන්නෝ පමණක් නොවී එය පිළිපදින්නෝද වෙයල්ලා. சரி, இந்த நீதிமொழிகள் புத்தகம் இருக்குதானே, මේ ඊතෝපදේශයේ පොත තියෙනව නේද? எத்தனை பேருக்கு தெரியும் பைபிள்ல நீதிமொழிகள்னு ஒரு புத்தகம் இருக்கு? කී දෙනෙකුට දන්නවද බයිබලයේ ඊතෝපදේශය කියලා පොතක් තිබෙනවා? புதிய ஏற்பாட்டுல இருக்குன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். අලුත් කිව්සුමේ තිබෙනවා කියන අය අත ඔස්සන්න. சரி, பரவாயில்ல. හරි කමන්න. நீதிமொழியில எத்தனை அதிகாரம் இருக்கு? ඊතෝපදේශයේ පරිච්ඡේද කීයක් තිබෙනවද? இப்ப பார்க்க முடியாது, பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். බලන්න නැතුව කියන්න. எத்தனை அதிகாரங்கள்? 21 31 පරිච්ඡේද 31ක්. 31 அதிகாரம்னா පරිච්ඡේද 31ක් නම් ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்கணும். හැම දවසම එක එක පරිච්ඡේද කියවන්න. ஆமென். ආමේන්. இந்த நீதிமொழிகள் මේ ඊතෝපදේශය ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வாசித்தா හැම දවසම එක එක පරිච්ඡේද කියවුවොත් ஒரு மாசத்துல ஃபுல் புக்கை கவர் பண்ணிடலாம். මාසෙකේ ඒ පොතම ඔබ කියවලා ඉවර කරන්න පුළුවන්. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. அதுல சொல்லி இருக்கிறபடி செஞ்சா ඒකේ කියලා තියෙන ආකාරයට කරොත් புத்தி வரும். නුවණ ඇති වෙයි. ஆமென். ආමේන්. புத்தி வரும். නුවණ ඇති இந்த වෙයි. நீதிமொழிகள் புத்தகத்துல මේ ඊතෝපදේශයේ පොතේ புத்தி உள்ளவர்களை பற்றியும் புத்தி இல்லாதவர்களை பற்றியும் அநேக காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறது. නුවණ ඇත්තන් කෙරේද නුවණ නැත්තන් කෙරේද බොහෝ දේවල් සඳහන් කර තිබෙනවා. உதாரணமாக 14 அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டா උදාහරණයක් 17 වෙනි පරිච්ඡේදය ගත්තොත් 1 வசனத்துல පළවෙනි පරිච්ඡේද පදය புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். ඥානවන්ත ස්ත්‍රීතුමෝ තමාගේ ගේ ගොඩනගන්නීය. ඒත් අඥාන තැනැත්ති තමාගේම අත්වලින් ඒ කඩා දමයි. அதிலிருந்து என்ன தெரியுது? ඒකේ මොනවද තේරෙන්නේ? ஸ்திரீகள் வீட்டை கட்டலாம். ස්ත්‍රීවරුන් නිවස ගොඩනගන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. ஸ்திரீகள் ස්ත්‍රීන් කාන්තාවන් வீட்டை கட்டலாம். නිවස ගොඩනගන්න நேற்று පුළුවන්. பிரதர் பாலா குரூப்ல ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. ඊබ්‍රද බාලා ගෲප් එකේ වීඩියෝ එකක් நான் அதை ෂෙයා பற்றி யோசிக்கல, இப்பதான் அது ஞாபகத்துக்கு வருது. මට දැනුයි ඒක මතකයට එන්නේ. சில சகோதரிமார்கள் இருக்கிறாங்க, සමහර සහෝදරයන් සිටිනවා ஊழியம்னு போயிடுவாங்க, සේවී කියලා යනවා. கணவனுக்கும் பிள்ளைக்கும் சாப்பாடு இல்ல. පුරුෂයාටත් දරුවන්ටත් කැම නැහැ. ஆமென். ආමේන්. பிரதர் தினகரும் இந்த கதையை ஒரு நாள் சொல்லியிருந்தாரு, வேற மாதிரி சொன்னாரு. බ්‍රදර් දිනකරන් මේ කතාව වෙන විදිහේ කිව්වා. அவர் சொன்னார் என்ன தெரியுமா? ඔව් කිව්වේ කොහමද දන්නවද? ஒரு கணவன் இருந்தா அவட மனைவி வந்து எந்த நேரம் ஊழியம்னு போயிடுவா.
එක භාර්යාව පුරුෂයෙ සිටියා. භාර්යාව නිතරම සේවය කියලා යනවා. வீட்டுல சாப்பாடு இல்ல. නිවස කෑම නැහැ. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? මොව මොනවද කරේ அவன் දන්නවද? நல்ல கிறிஸ்தவன். ඔව් හොඳ කිතුණුයි. இன்னொரு பொம்பளைய கல்யாணம் கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். තවත් ස්ත්‍රියෙක් විවාහ කරගෙන ගෙදරට ගෙනාවා. இப்ப புதுசா வந்த பொம்பளை දැන් අලුතින් ආපු நல்லா ස්ත්‍රිය சமைச்சு போடுது, டெசர்ட் எல்லாம் செஞ்சு போடுது. හොඳට කෑම හදලා ඩෙසර්ට් ඔක්කොම හදලා இவன் දෙනවා. பாஸ்டர் பார்த்து கேட்டானா, පාස්ටර් බලැසුවා. நான் செஞ்சது பாவம் இல்ல தானே பாஸ்டர்? මම කරපු දේ පව් නෙමෙයිනේ நான் පාස්ටර්. மனுஷன், நானும் வாழணும் தானே. මම මිනිහෙක් මම ජීවත් நான் ஒரு மனைவியை கல்யாணம் கட்டினேன், அவ எனக்கு சாப்பாடு போடுறா இல்ல. මම භාර්යාව විවාහ කරගත්තා. ඇය මට උයලා දෙන්නේ. அதனால சாப்பாடு போடுற ஒரு மனைவியை நான் இப்ப கட்டி ඒ නිසා කෑම දෙන්නාව භාර්යාවක් මම විවාහ அன்புள்ள කරගත්තා. சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරීන්. புத்தி உள்ளவர்களா இருப்போம். නුවණ ඇත්තියන් වෙන්න. வீட்டு வேலையை නිවසේ වැඩ மனைவி භාර්යාවන් செய்யட்டும். කරන්න ඕන. ஆமென். ආමේන්. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள், நுணை புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். නුවණ ඇති ස්ත්‍රිය නිවස ගොඩනගයි. නුවණ නැත්තේ තමාගේ අතින්ම කඩා දමයි. மூன்றாம் வசனத்துல, තුන්වෙනි පදය மூடன் வாயிலே அவன் அகந்தை கேட்ட மிலார் உண்டு, ஞானவாளிகளின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். මෝඩයාගේ මුකේ උඩඟුකම නැමැති ඉපලක් ඇත්තේය. ඒත් ප්‍රඥාවන්තයාගේ තුල් ඔවුන් ආරක්ෂා කරයි. ஆமென். ஆமென். சில மூடர்கள் பேசுறத கேட்டிருக்கீங்களா? තමාර මෝඩයන් කතා කරන එක බස්සත්. அவன் மூடம் பேசுறத கவ பண்றதுக்கு ஆண்டவர் கொண்டு ஞானியை கொண்டு வருவார். ඒ මෝඩයා කතා කරන එක කව කරන්න තව ඥානවන්තයෙක් ගේනවා. ஆறாம் வசனத்துல 6වෙනි පදය பாருங்க, இந்த புத்தி இல்லாதவர்களை பைபிள் வேற வேற பெயர் வச்சிருக்குது. මේ නුවණ නැති අයට බයිබලේ වෙන වෙන නම් සඳහන් කරනවා. பேதைகள், නුවණ නැති අය, சோம்பேறிகள், කම්මැලියන්, பரியாசக்காரர், විහිළු කරන්න இவங்க අය. எல்லாம் அந்த குரூப்ல தான். මේ සියලු දෙනා ඒ කණ්ඩායමට புத்தி අයිති. இல்லாத குரூப்ல தான். නුවණ නැති කණ්ඩායමට අය. ஆறாம் வசனத்துல, 6වෙනි පදය பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். නින්දා කරන්න ප්‍රඥාව සොයන නොමතේ සම්බ නොවන්නේය. ඒත් නුවණ ඇත්තාට දැනගැන්ම පහසුය. ஏழாம் வசனத்துல சொல்லப்படுகிறது, 7වෙනි පදයේ කියනවා மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். අඥානය ඉදිරිපිට පලා යන්න. එවිට ඔහුට දැනගැනීමේ තොල් නැති බව නුඹට පෙනෙන්නේය. எட்டாம் வசனம் சொல்லுகிறது, 8වෙනි පදය தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். බුද්ධිමත් අයගේ ප්‍රඥාව නම් තමාගේ මාර්ගයේ තේරුම් ගැනීමය. ඒත් අඥානයන්ගේ මෝඩකම වංචාවය. இப்படியாக அநேக வசனங்கள் வேத புத்தகத்தில் இருக்குது. මේ වගේ බොහෝ වචන දේව වචනේ තිබෙනවා. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். නුවණ ඇති අය, නුවණ නැති අය. நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க? ඔබ කුමන කණ්ඩායමට கொஞ்சம் අයද? யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරන්න. 15ஆம் வசனம், 15වෙනි පදය பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருப்பான். නුවණ නැතා හැම වචනයම විශ්වාස කරයි. ඒත් බුද්ධිවත් මනුෂ්‍යයා තමාගේ පියවර හොඳට இந்த බලාගන්න. வசனம் ரொம்ப முக்கியம். මේ වචනේ ඊට වැදගත්. மூடனை போல யாரும் வந்து எது சொன்னா நம்பிராதீங்க. මෝඩේ කාකාරයේ කවුරුහරි මොනාරි කිව්වොත් ඒක පිළිගන්න එපා. சில ஊழியர் இருக்காங்க பாருங்க, සමහර සේවකයන් සිටිනවා. எங்கேயாவது ஜெபம் பண்ண போனா කොරියරි ආඥා කරන්න முதல்ல ஒரு சின்ன பாட்டு பாடுவாங்க. ප්‍රථමයෙන් ගීතිකාවක් ගායනා அது ஒரு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ඊට පස්සේ හalleluya හalleluya කියයි. அப்படியே கொஞ்சம் அந்த 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 அட்மாஸ்பியரை பில்ட் பண்ணுவாங்க. ඒ වාතාවරණය සකස් කරගනි. இதெல்லாம் என்ன வஞ்சிக்கிற ஆவி. මේ සියල්ල මුලා කරනව ආත්මය. அது பிறகு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ඉන්පසුව අනාවැකි කියයි. வேத வசனம் என்ன சொல்லுது? දේවචනේ කොහමද நீ කියන්නේ? தீர்க்க தரிசனம் சொன்னா නුඹ අනාවැකි කිව්වොත් 2-3 பேர் அதை ஜட்ஜ் பண்ணணும். දෙන්නේ තුදෙනෙක් එක විනිශ්චය කරන්න அதை ඕනේ. நிதானித்து பார்க்கணும். ඒක විමසා බලන්න ඕනේ. அல்லாவிட்டா உன்னால தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. එසේ නැත්නම් නුඹ අනාවැකි කියන්න එපා. இவங்க வீடு வீடா போய் සමහර ගෙවල් ගෙවල් அவங்களுக்கு ගන්න. அந்த 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 பாஷையின் ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. ඒ භාෂාවේ පුහුණුව උන්ට තිබෙනවා. நான் அனுபவத்தில் தான் சொல்கிறேன், தப்பா எடுக்க வேணாம், அனுபவத்தில் சொல்கிறேன். මම මගේ අත්දැකීමෙන් කියන්නේ මම කවුරුත් වැරදිට හිතන්න එපා. நான் பார்த்து கொண்டு இருப்பேன் சில நேரங்களில். මම සමහර විට බලාගෙන ඉන්නවා. சும்மா ஒரு சின்ன பாட்டை பாடி ටිකක් පොඩි ගීතිකාවක් ගායනා කරනවා. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அசைஞ்சு ටිකක් වෙවුලලා
அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ඉන්පසු අනාවැකි කියයි. சொல்றதை நம்பாதீங்க, කියන එක විශ්වාස කරන්න එපා. புத்திய பாவிங்க. නුවණේ පාවිච්චි කරන්න. அவன் சொன்னது பைபிளோட ஒப்பிடலாமா? ඔව් කියපු දේ බයිබලයේ සමග සංසන්දනය කරන්න இன்னொரு පුළුවන්. காரியம் என்ன தெரியுமா? තවත් දෙයක් මොකක්ද? ஒருவர் எனக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொன்னா කෙනෙක් මට ඇවිල්ලා අනාවැකි කිව්වොත් அதை ஆண்டவர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். ඒක දෙවියන් වහන්සේ මට ස්ථිර කරන්න ඕනේ. ஆமென். ආමේන්. ஆண்டவர் உங்க அப்பா தானே? දෙවියන් වහන්සේ අපගේ පියා නෙවෙයිද? அப்பா உங்களோட டைரக்ட் பேசுவார் தானே? පියා ඔබට කතා කරයි නේද? அப்பா பக்கத்து வீட்டு மாமா மூலமா உங்களுக்கு மெசேஜ் சொல்ல தேவையில்லையே. පියා අසල්වැසි මාමා තුල ඔබට පණිවිඩය යවන්න අවශ්‍ය නැහැනේ. அப்படி சொன்னாலும் ஆவியானவர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் தானே இருதயத்துல. එසේ කිව්වත් ආත්මයන් වහන්සේ ඔබගේ අදව තුල ස්ථිර කරන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිමද සහෝදර நானும் எவ்வளவோ அடிபட்டு இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் சொல்லுறேன். මම ගුටි බැට කාලා හොඳට පුහුණුවක් ලබලා තමයි මේ දී ඔබට කියන්නේ. எவனாவது வந்து ஏதாவது சொன்னா කවුරුරි ඇවිල්ලා යම් කිසි දෙයක් කිව්වොත් ஆண்டவர் அதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். දෙවියන් වහන්සේ ඒක ඔබට ස්ථිර කරන්න ඕනේ. அல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். එසේ නැත්නම් පිළිගන්න එපා. அல்லாவிட்டால் ஆண்டவர் வேத வசனத்தை கொண்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். එසේ නැත්නම් දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලින් ස්ථිර කරන්න ඕනේ. ஆமென். ආමේන්. எத்தனையோ உதாரணங்கள் மனசுக்கு வருது, அது சொல்ல போனா. කොච්චර උදාහරණ මගේ මනසට එනවා ඒවා කියන්න ගියොත්. சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம். ඊළඟ වචනේ බලමු. 16ஆம் வசனம். 16. ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். ප්‍රඥාවන්තයා බයව නපුරින් ඉවත් වෙයි. ඒත් අඥානයා උඩඟුකම පාමින් සැක නැතුව සිටි. ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல்ல சரியான த்ரெட் இருந்துச்சு. அவரை கொல்ல போகிறோன்னு. அவர் ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சு கொண்டிருந்தவர். அவரையும் அவர் குடும்பத்தையும் கொல்ல போகிறேன்னு ஒரு குரூப் அவர்களுக்கு கடிதம் எழுதி ஃபோன் கால் எல்லாம் கொடுத்து அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள். අවුරුදු ගානක ප්‍රවෘත්තියේ මගේ යාළු හිත මිතුරෙක් ඔවුට ඌව මරනවා, ඔහුගේ පවුල විනාශ කරනවා කියලා ඔවුට මේ බය ගැනීමේ තරවට කිරීමක් ආවා. அப்பொழுது அவர் வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட போயிருக்கிறாரு. එවිටදී ඔව් පාස්ටර් ළඟට ගිහිල්ලා பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரு. පාලකතුමා අනාවැකියක් කියලා තිබෙනවා. நானே உனக்கு அடைக்கலமான தேவன், என் செட்டைகளின் மறைவுக்குள் உன்னை வைத்து பாதுகாத்துவேன், நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நீ நிற்கிற இடத்துல நில்லு என்றாரு. නුඹ කිසි දෙයකට බය වෙන්න එපා, නුඹ සිටින ස්ථානයේ සිටින්න මම නුඹව රැකවල් කරමි කියලා වචනේ කියා තිබෙනවා. ஆனா இவருக்கு இது படல. නුඹ මෞට මේක අරගී அவருக்கு திருப்தி இல்ல. තෘප්තියක් නෑ அவர் ඔහුට. என்னட்ட வந்தாரு, ඔව් මා ළඟට ආවා. என்னட்ட வந்து ஜெபம் பண்ண சொன்னா. ஆனா அந்த கதை எனக்கு தெரியாது. මා ළඟට ඇවිල්ලා යාඥා කරන්න කිව්වා. නමුත් ඒ කතාව මට දන්නේ නෑ. நான் அவரை பார்த்து, நான் ஜெபம் பண்ணவும் இல்ல. මම ඔහු දෙස බලලා යාඥා කරෙත් නෑ. நான் அவரை பார்த்து சொன்னேன், මම ඔහු දෙස බලලා කිව්වා உனக்கு தானே கனடாக்கு போறதுக்கு வீசா இருக்குது, உனக்கும் குடும்பத்துக்கும், நீ கொஞ்ச நாளைக்கு போன்னு. නුඹ කැනඩාට යන්න වීසා තියෙනවනේ. නුඹ ටික දවසකට නුඹ පවුල් පිටින් நான் කැනඩාවට. ஜெபமும் பண்ணல, මම යාඥා நான் சும்மா කරේ. சொன்னேன். මම නිකන් කිව්වා. சொன்னோன்னு அவருக்கு நல்ல திருப்தி ஆயிடுச்சு. කියපු ගමන් ඔහුට සෑහීමක් அவர் වුණා. இப்பவும் கனடால இருக்கிறாரு, இன்னும் எனக்கு காணிக்க அனுப்புவாரு. ඔහු කැනඩාවේ තවත් ඉන්නවා, තවත් මට පඳුරු එවනවා. அவர் என்ன செஞ்சாருன்னா, கனடாக்கு போக முதல்ல ඔහු කුමක්ද කරේ? ඔහු කැනඩාට යන්න ප්‍රථමේ அந்த பாஸ்டர்ட்ட சொல்லி இருக்கிறாரு. ඒ පාලකතුමාට කියා තිබෙනවා. பாஸ்டர் லம்பர்ட் எனக்கு இப்படி சொன்னாரு, அது எனக்கு நல்ல சமாதானம் அடைஞ்சு, குடும்பத்துக்கும் சமாதானம் அடைஞ்சு நாங்க போறோம்னு சொல்லி இருக்கிறார். පාසල් ලැම්බර්ට් මට මෙහෙම කිව්වා, මටත් මගේ පවුලට සැනසීමක්, මම ඒ කැනඩා දේශයට යනවා කියලා කිව්වා. இந்த பாஸ்டர் எனக்கு கால் பண்ணாரு. මේ පාලකතුමා මට කෝල් நீ කරා. எப்படி அப்படி சொல்லலாம்? නුඹ කොහොමද එහෙම කියන්න எங்களுக்கு පුළුවන්? தான் தேவனுடைய இது இருக்குதே, என்ன வாக்குத்தத்தங்கள் இருக்குதே. අපිට දෙවියන් වහන්සේගේ පොරොන්දු තියෙනවා නේද? ஒரு பக்கத்துல 1000 பேரும் மற்ற பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? එක පැත්තක් 1000ක් අනිත් පැත්තට 10,000ක් වැඩිලා නුඹට අනතුරු නොවන්නේ කියලා වචනේ තිබෙනවනේ. நான் நல்லா கேட்டுக்கிட்டு நல்ல ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. මම ඔක්කොම අසාගෙන ඉඳලා ප්‍රශ්නයක් ඇසුවා. ஏரோது ராஜா இயேசுவை கொலை செய்ய தன்னோன்னு மரியாளும் யோசேப்பும் இயேசுவை தூக்கிட்டு ஓடலையா? ඒරෝද රජු යේසුස් වහන්සේව මරන්නට තැත් කරද්දී මවයි පියයි යේසුස් වහන්සේගෙන ගියේ නැද්ද? ஆமென். ආමේන්.
புத்தி இருக்கணும். නුවණ තිබෙන්න எவனாவது வந்து தீர்க்கதரிசனம் சொன்னா ஏற்றுக்கொள்ளாதீங்க. කවුරු හරි ඇවිල්ලා අනාවැකියක් කිව්වොත් බුද්ධිය බාර ගන්න පාවින්න. එපා. ඔබගේ නුවණ පාවිච්චි කරන්න. எலியா தீர்க்கதரிசி யெசபேலுக்கு பயந்து குகைக்குள்ள போய் ஒளியலியா? එලියා එසබෙල්ට බය වෙලා ගුහාවතුරට ගිහලා සැඟවුනේ නැද්ද? இயேசுவையே தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடினாங்களே. යේසුස් වහන්සේ උසුලාගෙන මිස්රයට ගියා. அப்படியா பாஸ்டர்னு சொல்லி போனை வச்சுட்டாரு. එහෙමද පාස කියලා ෆෝන් එක තිබ්බා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරි நீங்க புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா? ඔබ නුවණ ඇති අයද නුවණ නැති අයද? எவனாவது வந்து கக்கினா அதை சாப்பிடாதீங்க. කවුරු හරි ඇවිල්ලා වම ඇරුවොත් ඒක කන්න එපා. ஆமென். வசனத்துக்கு ஒப்பிடு பாருங்க. වචනයේ සංසන්දනය කර බලන්න. ஆண்டவரே கன்ஃபார்ம் பண்ணுங்க. දෙවියන් වහන්සේට කියන්න ස්වාමිනේ මට ස්ථිර කරන්න. ஆமென். 24 வசனம். 24 වෙනි පද. ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே. ප්‍රඥාවන්තයාගේ වස්තුව ඔවුන්ට ඔටුනක්ය. ඒත් අඥානගේ උතුම්කම නම් මෝඩකමය. தயவு செய்து இந்த நீதிமொழிகள் எல்லாம் வாசிங்க, இதுங்க டைம் இல்ல. කරුණාකර මේ ඉතෝපදේශي කියවන්න මට වෙලාව නැහැ. வாலிபருக்கு மாத்திரம் 2 வசனத்தை சொல்றேன். තරුණයන්ට පමණක් වචන දෙකක් කියන්න. நீதிமொழிகள் 17:25. ඉතෝපදේශයේ 17:25. மூட புத்திரன் எப்படி? மூட புத்திரன். අඥාන පුත්‍රයා. நம்முடைய பாஷையில சொல்ல போனோம்னா අපගේ භාෂාවෙන් කිව්වොත් முட்டாள் பயலே. මෝඩ පුත්‍රයා. ஆமென். මෝඩයා. மூடையா. மூட புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். අඥාන පුත්‍රයා තම පියාට ශෝකයක්ය. ඔව් වැදූ තැනැත්තිට දුකක්ය. 19:13 சொல்லுகிறது, 19 மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். අඥාන පුත්‍රයෙක් ඔහුගේ පියාට විපත්තියක්ය. அன்புள்ள வாலிப சகோதர சகோதரிகளே, සිනවන්ත තරුණ සහෝදර සහෝදරියනි. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் අද බොහෝ තරුණයන් புத்தி இல்லாததினால, නුවණක් නැති නිසා மூடத்தனத்தினால නුවණක් නැති නිසා தோல்வி அடைந்த நிலையில இருக்கிறாங்க. පරාජිත තත්වයක සිටිනවා. பாவம் நல்லா ஷைன் பண்ணி பிரைட்டா இருக்கும். පාපය හොඳට ඔවුන් ඉදිරියේ බබලමින් ஓ, அவனை තිබෙනවා. பார்த்த உடனே வருகிறோம் பாருங்க ஒரு ஆசை. ඇව බලපු ගමන් එයි ආශාවක්. அவன் பேசுறத கேட்டா வரும் பாருங்க ஒரு கிளுகிளுப்பு. ඔව් කතා කරාක ඇසුවොත් මට එක විදියකට එනවා. ஏமாந்து போகாதீங்க, රැවටෙන්න එපා. புத்திய பாவிங்க. ඔබගේ ප්‍රඥාව පාවිච්චි කරන්න. ஹalleluya. எனக்கு எங்க முடிக்கிறேன்னு தெரியலையே. කොයි දවසන් කරන කියලා දන්න. தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3:15 சொல்லுகிறது. 2 තීමෝති 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 3:15. ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ කෙරෙහි ඇදහිල කන්නකොටගෙන ගැලවීමෙන් පිණිස නුඹ නැනවත් කරන්ට පුළුවන් වූ ශුද්ධ ලීවලු නුඹ බාල වයසේ පටන් දැනගෙන සිටින බව දැන. சரி, நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 111:10. ගීතාවලියේ 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ස්වාමීන් වහන්සේට බයවීම ප්‍රඥාවේ පටන් ගැනීම. அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. උන්වහන්සේගේ ආඥාවල කරන්නාට ප්‍රඥාව තිබෙනවා. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். උන්වහන්සේ කීර්තිය සදා තිබෙන්නේය. நீதிமொழிகள் 4:5 சொல்லுது, ඉතෝපදේශයේ 4:5 කියනවා. ஞானத்தை சம்பாதி, ප්‍රඥාව අඹ කරගන්න. புத்தியையும் சம்பாதி, ඔබ නුවණත් සම්බ කරගන්න. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விழாமலும் இரு. මාගේ වචනින් ආක් නොවී සිටින්න. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. කොච්චර ලස්සන වචනද කියලා බලන්න. ஞானத்தை சம்பாதி, ප්‍රඥාව අඹ කරගන්න. புத்தியையும் சம்பாதி, නුවණත් සම්බ என் කරගන්න. வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. මාගේ වචන වලින් අමතක නොකර ඉවත් නොවී සිටින්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර யாக்கோபு සහෝදරියනි. 1:5 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. යාකෝබ 1:5 කොහොමද කියන්නේ කියලා யாராவது බලන්න. எடுத்தா வாசிங்க. කවුරු හරි ආවරු කියන්නේ. யாக்கோபு 1:5. යාකෝබ 1:5. எங்கேயோ குறிச்சு வச்சேன், காணல. யாக்கோபு 1:5. உங்களில்
ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? ස්වාමීන් වහන්සේ කියනවා නමුත් නුඹලාගෙන් යමෙකුට ප්‍රඥාව අඩු නම් වරද නොතබන්නා වූ බොහෝකට සියල්ලන්ට දෙන්නා වූ දෙවියන් වහන්සේගේ උයි ඉල්ලාව එවිට ඔහුට එය දෙනු ලැබේ. ஆண்டவர் என்ன சொல்றார்? දෙවියන් වහන්සේ කොහොමද කියන්නේ? உங்களுக்கு ஞானம் குறைவா இருந்தா, ඔබට ප්‍රඥාව අඩු නම්, புத்தி இல்லாம இருந்தா, ඔබට ප්‍රඥාව නැත්නම් என்னட்ட கேளுங்க, මගෙන් ඉල්ලන්න. நான் உங்களுக்கு குற்றம் காணாம உங்களுக்கு கொடுப்பேன். මම වරද නොතබා ඔබට දෙනවා. உங்களுடைய உத்தியோகத்திலேயோ உங்களுடைய பிசினஸ்லயோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலோ என்ன காரியமா இருந்தாலும் ஞானம் இல்லாட்டி ஆண்டவர்ட்ட கேளுங்க. ඔබගේ ව්‍යාපාරයේ රැකිරක්ෂාවේ පෞල් ජීවිතයේ ඔබට ප්‍රඥාව අඩු නම් දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලන්න. சிலர் கடன் பிரச்சனை இருப்பாங்க. සමහර අය ණය ප්‍රශ්න සිටිනවා. ஆண்டவரே கடன் பிரச்சனை தீர்க்க எனக்கு ஒரு தொகை பணம் வேணும், தாங்க தாங்க தாங்கன்னு கேட்பாங்க. ස්වාමිනේ මේ ණය ප්‍රශ්න නිදහස් වෙන්න මට මුදල් අවශ්‍යයි දෙන්න කියලා ඉල්ලනවා. ஆனா ஆண்டவர் பணம் கொடுக்க மாட்டாரு. නමුත් දෙවියන් වහන්සේ මුදල් දෙන්නේ නැහැ. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. ඒ මුදල් ප්‍රශ්නේ එළියට එන්න ප්‍රඥාව ලබා දෙනවා. ஆமென். ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ඒ විදිහට ඔබ කොහොමද කරන්නේ? ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர எனக்கு ஞானத்தை தாரும். ස්වාමිනේ මේ ණය ප්‍රශ්නේ එළියට එන්න මට ප්‍රඥාව දෙන්න. சில பெற்றோர் என்ன ப்ரே பண்ண சொல்லுவாங்க. සමහර දෙමෝපියන් ඇවිල්ලා මට යාඥා කරන්න பாஸ்டர் කියනවා. இவன் படிக்க மாட்டேங்கிறான், පාස්ටර් මෙයා ඉගෙන ගන්නේ නැහැ. இவனுக்கு எக்ஸாம் வருது, මොහුට විභාග එනවා. ஜெபம் பண்ணி விடுங்க, ටිකක් යාඥා நல்ல කරන්න. ரிசல்ட்ஸ் வரணும். හොඳට රිසල්ට් එන්න ඕනේ. அவங்க என்ன சொல்றாங்க? ඔවුන් කොහොමද இவன் කියන්නේ? படிக்கிறது இல்ல, ඔව් ඉගෙන ගන්නේ இவன் නැහැ. புத்தி இல்ல. ප්‍රඥාවක් ஆனா නැහැ. ஆண்டவர் ஏதாவது ஒரு ஜில்மாட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். නමුත් දෙවියන් වහන්සේ මොනාරි මැජික් එකක් කරලා රිසල්ට් දෙන්න அப்படி ඕනේ. நடக்காது. එසේ සිදු වෙන්නේ නැහැ. ஆண்டவர் ஜில்மாட் பண்ற தேவன் அல்ல. උන්වහන්සේ ජිල්මල් කරන දෙවි කෙනෙක් நீங்க என்ன නෙවෙයි. செய்யணும்? உங்க பிள்ளைகளுக்கு ඔබ කොහොමද කරන්නේ ඔබගේ දරුවන්ට? ஆண்டவரே புத்தியையும் ஞானத்தையும் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ස්වාමී ප්‍රඥාව මොහුට ලබා දෙන්න කියලා යාඥා කරන්න ඕනේ. உங்க பிள்ளைகளுக்கு பணம் வரணும், நல்ல அழகான பொண்டாட்டி வரணும்னு ப்ரே பண்ணாதீங்க. ඔබ යාඥා කරන්නේ ඔබගේ දරුවන්ට මුදල් එන්න ඕනේ, හොඳ භාර්යාව ලැබෙන්න ඕනේ කියලා. ஆண்டவரே புத்தியை கொடுன்னு ஜெபம் பண்ணுங்க. ස්වාමී ප්‍රඥාව ලබා දෙන්න කියලා உங்க යාඥා කරන්න. குடும்பத்தார் எல்லாருக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் ராத்திரியும் காலையிலும் ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ඔබගේ පවුලේ රැඳවල් යාඥා කළ යුතු යාඥාව කොහොමද දන්නවද? ஆண்டவரே புத்தியை கொடு. ස්වාමී ප්‍රඥාව ලබා දෙන්න. ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவர் புத்தியை கொடுப்பாரு. ඒ විදිහට උන්වහන්සේ ප්‍රඥාව ලබා දෙයි. புத்தியை கொடுத்தா ප්‍රඥාව දුන්නොත් வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. ජයග්‍රහණී ජීවිතය. worship team மறுபடியும் கடைசியாக ஒரு வசனத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். අවසාන වශයෙන් වචනයක් කියවමු. ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம். රෝමர் 12 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදය. அப்படி இருக்க சகோதரரே, එබැවින් සහෝදරීනි, சகோதரிகளே என்னும் போட்டுக்கொள்ளுங்க. සහෝදරිවරුනි කියලා දාගන්න. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் නුඹලාගේ ශරීරයන් සුද්ධ වූ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று දෙවියන් වහන්සේ විසින් පිළිගත ඇති ජීවමාන වූ යාගයක් කොට ඔප්පු කරන්ට தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ඇටියට දෙවියන් වහන්සේගේ දයාව නිසා නුඹලාගෙන් ඉල්ලමි. உங்களை வேண்டிக் கொள்கிறேன். නුඹලාගෙන් ඉල්ලමි. இதுவே நீங்க செய்யத்தக்க එය නුඹලාගේ புத்தியுள்ள ஆராதனை. ආත්මික සේවය වේ. புத்தியுள்ள ஆராதனை என்ன? ආත්මික සේවය කියන්නේ உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க. ජීවනදායක පූජාවක් ලෙස ඔප්පු කරන්න. ஆமென். ආමේන්. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை ஆண்டவர் சொல்லுகிறார். ඒක තමයි නුවණැති නමස්කාරය. நாங்க எல்லாம் எழும்பி நிப்போம் இந்த நேரத்தில். සිදනනෙකට සිටමු. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනේවද සහෝදර புத்தி සහෝදරියනි. இல்லாத 5 கன்னிகள் போல அல்ல, නුවණ නැති කන්‍යාවන් 5 දෙනා புத்தி වගේ නෙවෙයි. உள்ள 5 கன்னிகளை போல மாறுவோம். නුවණ ඇති කන්‍යාවන් 5 දෙනා වගේ இந்த වෙමු. மட்டக்குழிய சபையில் 50% போகக்கூடாது, 100க்கு 100% போகணும். මේ මටකුලි සභාව 150ක් නෙමෙයි 100%ම යන්න ඕනේ. கல்யாண வீடு, கல்யாண விருந்து ரெடி. සරණ මංගල්‍ය නිවස සූදානම්. சத்தம் கேக்குது, மணவாளன் வரப்போகிறார் என்று சத்தம் கேக்குது. මනමාලයාගේ ශබ්දය ඇසෙනවා එන්ට යනවා කියලා. உள்ளுக்கு போக ரெடியா? ඇතුළට යන්න සූදානම්ද ඔබලා? எல்லாரும் உள்ளுக்கு போக ரெடியா? සීල දෙනා ඇතුළට යන්න සූදානම්ද? இன்றிலிருந்து மாறுவோம். අද සිට වෙනස් 3 වෙමු. முக்கியமான காரியம். කාරණා තුනක් වැදගත්. வேத வசனத்தை தியானிக்கணும். දේව වචනේ මෙනෙහි කරන්න ඕනේ. இரவும் பகலும் தியானிக்கணும். රෑ දවල් මෙනෙහි කරන්න ඕනේ. ஜெபத்திலே தரித்திருக்கணும். යාඥාව රැඳී සිටින්න ඕනේ. ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை துதிக்கணும். ආත්මයෙන් සැබෑකම உங்களுக்கு தெரியுமா, නමස්කාර 2 කරන්න. மணி 3 மணி விடிய காலையில எழும்பி
ඔබ දන්නවද දෙකට තුනට පාන්දර අලුයම எல்லாம் නැගෙනවා. அமைதியா இருக்கிற நேரத்துல හැම දේව නිශ්ශබ්දව இரு සිටිනවා. கரங்களையும் உயர்த்தி ඔබගේ දෑත් දෙක ඔසවා அவருக்கு செய்கிற நமஸ்காரமே උන්වහන්සේට කරන්නව නමස්කාරය. உண்மையான நமஸ்காரம். සැබෑ නමස්කාරය. பல கஷ்டங்கள் மத்தியிலே போகிற நேரத்துல බොහෝ අමාරුකම් මැද්දේ යන විටදී கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிற நேரத்துல දිනෙත් තුළ කඳුළු සලමින් සිටින அவரை பார்த்து උන්වහන්සේ දෙස බලා நீர் உயர்ந்தவர், ඔබ උසස්සිය. நீர் நல்லவர், ඔබ වහන්සේ நீர் යහපත්ය. அற்புதங்கள் செய்கிறவர். ඔබ ආස්කම් කරනව දෙවියන් වහන්සේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවත සහෝදර நீங்க සහෝදරියනි. பாடுபடும் பொழுது உங்களோட சேர்ந்து பாடுபடுகிறார் இயேசு. ඔබ පීඩා විඳින්දී ඔබ සමග උන්වහන්සේ පීඩා විඳිනවා. உங்கள் கண்களிலே கண்ணீர் வடியும் பொழுது அவர் கண்களிலே கண்ணீர் வடியுது. ඔබගේ දිනත් තුළ කඳුළු එන විටදී උන්වහන්සේගේ දිනත් තුළ කඳුළු එනවා. உங்களுடைய வேதனை, உங்களுடைய நோவு எல்லாத்தையும் அவர் உணர்கிறார். ඔබගේ වේදනාව රිදීම හැම දෙයක්ම උන්වහන්සේට ඇඟෙනවා. அவரை சந்தேகம் பண்ணாதீங்க. උන්වහන්සේව සැක කරන්න அவர் එපා. உங்களை மறக்கல. උන්වහන්සේ ඔබ අමතක කළේ ஆனா නැහැ. சில நேரங்களிலே නමුත් සමහර විටදී அவர் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, උන්වහන්සේ බලා කියනවා මාගේ நீ පුත கடந்து දියණිය. போகிற இந்த பாதை உன் நன்மைக்காகவே என்று சொல்லி அவரும் உங்களோடு சேர்ந்து கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு உங்களை கரங்களை விடாம பிடித்து கொண்டு வருகிறார். නුඹ පසු කර යනවා මේ ජීවිතය ඒ හැම දෙයක්ම යහපතටද කියලා යහපතටයි කියලා ඔබ සමග ඔබගේ දෑත් අල්ලාන அந்த ඉදිරියට சூழ்நிலை இருக்கும் பொழுது நமக்கு விளங்காது. ඒ වාතාවරණය තිබෙන විටදී අපිට ඒක තේරෙන්නේ ஆனால் නැහැ. ஆண்டவர் சில நேரம் தாமதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். නමුත් සමහර විට ප්‍රමාද වී බලාගෙන நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ முன்னேற வேண்டும், நீ என்னை போல மாற வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமாயிருக்கிறது. ஆனபடியினால் கொஞ்சம் காலம் நீ இதை சகித்துக்கொள் என்று உன்னோடு சேர்ந்து கண்ணீர் வடிக்கிற தேவன் தான் நம்ம இயேசு. නුඹ ආත්මික ජීවිතේ මා ආකාර හැම දෙයක්ම ඉවස ගන්නට ඕනේ. හැම මාර්ගයක් තුල නුඹ යන්න ඕනේ කියලා උන්වහන්සේ බලා සිටිනවා. එවිටදී ඔබත් සමග දුක් වේදනා විඳිනවා. நீங்க வேத வசனத்தோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ඔබ දේව වචනේ සමග වාඩි වෙලා ඉන්න විටදී දේව ආත්මයන් වහන්සේ කතා நீங்க කරා. பாஸ்டரா போய் தலையை கொடுத்து தீர்க்க தரிசனம் வேணும்னு குறி சொல்லுகிற அநேகர் இருக்கிறார்கள். ඔබ පාලකවරුන් පස්සේ ගිහලා මට අනාවැකි කියන්න කියලා ඔබගේ ඉස දෙන විටදී බොහෝ අය පේන කිනාය සිටිනවා. வேத வசனத்தை படியுங்க. දේව වචනේ ඔබ ඉගෙන ගන්න. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே நீங்க பிழைப்பீங்க. උන්වහන්සේගේ මුඛයෙන් නික්මෙන වචන වලින් ඔබ ජීවත් இன்றைக்கு වන්නේ. ஒரு தீர்மானம் எடுங்க. අද ඔබ තීරණයක් ගන්න. ஜெபம், வேத வசனம், உண்மையுள்ள ஆராதனை, இது மூணு இருந்தா எரிந்து கொண்டே இருப்பீங்க. යාඥාව දේව වචනේ සැබෑව නමස්කාරය තිබුණොත් ඒක දැල් වීගෙනම என்ன තිබෙනවා. கஷ்ட நஷ்டம் வந்தாலும் எரிந்து கொண்டே. මොන අමාරු වේදනා පැමිණියත් දැල් වීගෙනම நாங்க තිබෙනවා. பாடுவோம் அந்த பாடலை. අපි ගායනා කරමු මේ ගීත. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே
எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் இயேசுவே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி සීරණ දැතොස්වා தயவு செய்து ஒருத்தரும் கண்களை திறந்து என்ன பார்க்க வேணாம். කවුරුත් ඇස්ත කරලා මාදිස බලන්න එපා. நீங்க ஆண்டவரோடு பேசுங்க. ඔබ දෙවියන් වහන්සේ සමග කතා කරන්න. உங்களுடைய வாழ்க்கை பற்றி எனக்கு தெரியாது, ඔබගේ ජීවිතය ගැන මම දන්නේ නැහැ. ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். නමුත් ඔබට දෙවියන් වහන්සේලා තමයි எல்லாரும் දන්නේ. கண்களை மூடி සියලු දෙනා දෙනිත් அன்புள்ள சகோதர சகோதரி மிக அன்பா உங்கள்ட்ட நான் சொல்றேன். සිනවත සහෝදර සහෝදරන් ප්‍රේමයෙන් ඔබට කියන්නම්. ஒருவேளை நீங்க தப்பி தான் செஞ்சிருக்கலாம், සමහරවිට ඔබ වැරදි කරලා ඇති. புத்தி இல்லாம எத்தனையோ காரியங்கள் செஞ்சிருக்கலாம், නුවණ නැතුව කොච්චර දේවල් කරලා ඇතිද? நானும் செஞ்சிருக்கிறேன். මමත් කර තිබෙනවා. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கிருபை நிறைந்தவர். නමුත් අපගේ දෙවියන් වහන්සේ කරුණා පූර්ණ වූ දෙවියන් වහන්සේ. காத்துள்ள போதே தூற்றிக்கொள் என்று பழமொழி சொல்லுகிறது. උලඟ තිබෙද්දී ඔබ යන්නේ කියලා තිබෙනවා. இதுதான் காத்துள்ள நேரம். මේක තමයි උලඟ තිබෙන எங்களுடைய වේලාව. பிழையானதை எல்லாம் சரி செய்வோம், අපගේ වැරදි සියල්ල අරිගස්සනවා. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்போம், දෙවියන් වහන්සේගේ කමාවයි திரும்பி තිබෙනවා. ஆண்டவர்ட்ட வருவோம். නැවත උන්වහන්සේට ඇරියෙමු. திருமணம் சில நேரம் நாசமா போயிருக்கலாம், ඔබගේ විවාහය විනාශ වී ඇති. ஆனா அதை சரி கட்டுகிற தேவன் நம்முடைய නමුත් தேவன். ඒක අරිගස්සනව දෙවියන් වහන්සේ உங்களுடைய අපගේ දෙවියන්. பிள்ளைகள் நாசமா போயிருக்கலாம், ඔබගේ දරුවන් විනාශ වෙලා ஆனா ඇති. அவர் கிருபை போதும் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை திருப்பி கொண்டு නමුත් வருவது. උන්වහන්සේගේ කරුණාව සෑය ඔබගේ දරුවන් නැවත හරවා நீங்க ගන්නට. பிள்ளைகளை சரியாக கொண்டு வராதபடினால வளர்க்காதபடினால ඔබගේ දරුවන් අරියාකර ඔබ හැතිදැඩි කර නැති නිසා. பிள்ளைகள் தேவனை விட்டே போயிருக்கலாம். දරුවන් ඔබගේ දෙවියන් වහන්සේ අතහැර ගිහිල්ලා ஆனா ඇති. இன்றைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து சொன்னீங்கன்னா නමුත් අද ඔබ දෙවියන් වහන්සේට කිව්වොත් ஆண்டவர் உங்க பிள்ளைகளை திருப்பி கொண்டு வருவார். ස්වාමීන් වහන්සේ ඔබගේ දරුවන් හරවලා ගෙනේ. என்னென்ன சரியில்லாம போயிருக்கிறோம் அதை சரி கட்டுகிற මොන தேவன். මොන දේවල් අරි නැද්ද ඒක අරිගස්සන්න இந்த காலை දෙවියන් වහන්සේ. நேரத்துல நீங்க ஆண்டவர்ட்ட பார்த்து சொல்லுங்க, මේ උදෑසන ඔබ දෙවියන් වහන්සේ දෙස බලලා ஆண்டவரே என் කියන්න. வாழ்க்கையில ස්වාමීනි මගේ நான் ජීවිතේ எவ்வளவோ புத்தி இல்லாம தவறுகள் செஞ்சிருக்கிறேன், මම කොච්චර නෝන නැතිව වැරදි කර තිබෙනවද? அதுக்கெல்லாம் என்ன மன்னியுங்க ඒ ஆண்டவரே. හැම දෙයකටම මට සමාව என் වෙන්න. வாழ்க்கையை திருப்பி கட்டி எழுப்புங்க මාගේ ஆண்டவரே. ජීවිතේ නැවත என் ගොඩනගන්න. வாழ்க்கையை திருப்பி கட்டி எழுப்புங்க. මාගේ ජීවිතේ නැවත என் ගොඩනගන්න. வாழ்க்கை மூலமாக உம்முடைய ராஜ்யம் பெரிதாகணும் ஆண்டவரே. මාගේ ජීවිතයේ තියෙන ඔබගේ රාජ්‍ය වර්ධනය වෙන්න ඕනේ. என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக உம்முடைய நாம மகிமை அடையணும். මාගේ ජීවිතේ කන්නකටට ඔබගේ சொல்லுங்க, නාමය சொல்லுங்க. මහිමයටපත් වෙන්න சொல்லுங்க. කියන්න. கத்தரின் கூழ்மண்ட ஒரு ஸ்திரீ இருந்தா, කතරින් කූල්මන් කියලා ස්ත්‍රී සිටියා. மற்றவர்கள் சொல்வதை கேட்காம போய் ஒரு மனிதனை அவர் விவாகம் பண்ணினார். අනිත් අය කියලා අසන්න නැතුව මිනිස්සෙක් විවාහ වුණා. நாசமாகினது அவருடைய திருமணம். ඔහුගේ විවාහ ජීවිතේ විනාශ වුණා. 3 மாசத்துல விவாகரத்து செஞ்சா. ඔව් මාස 3 දික්කසාද ஆனா කරා. ஆண்டவர் அவளை கைவிடல. නමුත් දෙවියන් වහන්සේ ඇව அவ අතහැරියා. வந்து கண்ணீர் விட்டு அழுதா. කඳුළු සල්ල ඇඬුවා. ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னா, දෙවියන් වහන්සේ ආදේශ நீ බලලා செஞ்ச කිව්වා. தப்பிதங்களை நான் மறந்துட்டேன், නුඹ කරපු වැරදි මම போய் තේරුණා. எனக்காக ஊழியம் பண்ணு. මා උදෙසා නුඹ සේවය நீங்க කරන්න. என்ன தப்பிதம் செஞ்சிருந்தாலும் නුඹ මොන වැරදි කර තිබුණා. ஆண்டவர் உங்களை சரி கட்டுகிற தேவனாய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ ඔබ අරිගස්සන්නව දෙවියන් වහන්සේ. எல்லாரும் இந்த காலை நேரத்துல සියලු දෙනා මේ நாங்க උදෑසන எல்லாம் தப்பிதம் අපි செஞ்சிருக்கிறோம். සියලු දෙනා වැරදි කර තිබෙනවා. நானும் எவ்வளவோ தப்பிதம் මම செஞ்சிருக்கிறேன். බොහෝ වැරදි කර ஆனா තිබෙනවා. அவருடைய கிருபை போதும். නුඹ උන්වහන්සේ කරුණාව அவருடைய සෑය. கிருபை போதும். උන්වහන්සේ කරුණාව உங்களுடைய සෑය. கண்ணீரை துடைக்கிற தேவன். ඔබගේ කඳුළු පිසදමනව இந்த දෙවියන් காலை நேரத்துல වහන්සේ. உங்க கண்ணீரையும் துடைப்பா. මේ උදෑසන උන්වහන්සේ ඔබගේ කඳුළු உங்களை கட்டி පිසදමන. எழுப்புவா. ඔබව ගොඩනගයි. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ඔබ எல்லாரும் යාඥා කරන්න. கண்களை மூடி கரங்களை ඇස් வைத்து දෙක වසා ஆண்டவரை ඔබගේ பார்த்து ஜெபம் දහතුන් பண்ணுங்க. දෙවියන් වහන්සේ දෙස බලා යාඥා ஆண்டவரே, කරන්න. ස්වාමිනී ஆண்டவரே, ස්වාමිනී இன்றைக்கு ஒரு புது துவக்கத்தை தாங்க. අද අලුත් පටන් ගන්නත් A දෙන්න. new beginning, Lord. ස්වාමිනී අලුත් පටන් ஒரு புது ගන්න. திருப்பு ஆண்டவரே. අලුත් වෙනස් වීමක්. என் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தருங்க ஆண்டவரே. ස්වාමිනී අලුත් යුගයක් විවෘත කරන්න நீங்க මගේ ஜெபம் பண்ணுங்க. ජීවිතේ. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெபத்தை கேட்பா. ඔබ යාඥා කරන දෙවියන් වහන්සේ ඔබගේ යාඥාව අසයි. ஹalleluya. எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே